நீங்களை அதிகமா எங்களை அதிகமாக யாரா நேசிக்கின்ற பேசுங்க? நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒரு குடும்பமாய் எங்களை கூடி வர செய்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் எங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவரே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில் ஆண்டவரே எங்களை இணைத்துக் கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் கண்கள் காணாத ஆண்டவரே, எங்கள் அறிவுக்கு எட்டாத காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி. பிதாவே, இன்னும் அநேகர் இந்த வெளிச்சத்துக்குள் வர நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிரியேஷன் ஸ்டோரி ஃபுல்லா பார்த்து முடிச்சாச்சு. அதுல ஆவி, ஆத்மா, சரீரம், அதுல ஆவி, ஆத்மா, சரீரம் மிருகங்களுக்கும் இருக்கு, மனிதர்களுக்கும் இருக்கு. அப்புறம் என்ன டிஃபரன்ஸ், அப்புறம் மனிதனுடைய தேவனுடைய சாயல்ல மனிதன் சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கானா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம டோட்டலா ஒரு கிரியேஷனை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதோட சேர்ந்து வெறும் இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இது பார்த்தது மட்டும் இல்லாம நம்ம இன்னும் சில டாபிக்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செட் ஆஃப் டீச்சிங்ல பார்க்கலாம்னு இருந்தது. இது எல்லாமே வந்து ஒரு நமக்கு ஒரு ஜென்ரலான ஒரு புரிதல். குட் ஈவினிங் சிஸ்டர், குட் ஈவினிங், பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போ நம்ம இந்த இது பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சிருஷ்டிப்பை பத்தி பார்க்கும்போது இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டோம். இதில் நம்ம இன்னும் என்னெல்லாம் படிக்கலாம்னு இருக்கோம்னா மரணத்தை குறித்து ஒரு புரிதல். ஏன்னா நமக்கு வந்து பல விதமான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ப்ராப்பரா எப்படி நம்ம மரணத்தை புரிஞ்சுக்கொள். எஸ் சிஸ்டர், கேக்குதா? ஹலோ, குட் ஈவினிங் பிரதர். குட் ஈவினிங் சிஸ்டர், குட் ஈவினிங். சொல்லுங்க. ஓகே ஓகே, கேக்கல. அதான் நான் வந்து என்ன ப்ராப்ளமோ நினைச்சிட்டு இருந்தேன் என் போன்ல. ஓகே ஓகே ஓகே, சரி. இப்ப கேக்குது இல்லையா? இப்ப கேக்குது பிரதர். ஓகே, யா, ஃபைன். ஸோ நம்ம அடுத்து வந்து மரணத்தை பத்தி படிக்க போறோம். இப்ப வர ஒரு 3 வாரங்களுக்கு கொஞ்சம். அதுக்கு அடுத்தது நரகம் அப்படின்ற டாபிக். ஏன்னா இதுலயுமே வந்து நம்ம இது வந்து பைபிள்ல தான் இப்படிதான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க நிறைய விஷயங்கள் வந்து வசனத்துல பார்த்தா அப்படி கிடையாது. நிறைய தாட்ஸ் இது நம்ம பார்க்கறது ஒரு சில டாபிக்ஸ் அந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த டாபிக்ஸ்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல நம்ம இப்போ அடுத்தது வந்து இதுக்கு அடுத்தது நரகம் அந்த டாபிக் பத்தி படிப்போம். அதுக்கு அடுத்தது மீட்பு, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டா படிப்போம். அண்ட் தென் உயிர்த்தெழுதல், ரிசரக்ஷனை பத்தி அதுல உள்ள ஸ்டேஜஸ் எப்ப என்ன ஏதுன்றது அதெல்லாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பழைய அந்த ரைட் டிவிஷன் ஸ்டடிஸ் போலான் இருக்கோம். ஸோ இப்போ கிரியேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து மரணத்தை பற்றி அந்த ஒரு புரிதல், எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது மரணத்தை உண்மையிலே அதனா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அதனுடைய சத்தியம் என்ன அதை பத்தி அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த மரணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல, ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் நடக்கக்கூடியது என்னன்னா மரணம். இது வெறும் கிறிஸ்டியன்ஸ்க்கு மட்டும், முஸ்லீம்ஸ்க்கு மட்டும், இல்ல வேற ஏதோ மதத்துல இருக்கவங்களுக்கு, இல்ல ஏத்தியஸ்ட் கிடையாது, அந்த மாதிரி யாருக்குமே கிடையாது. இது வந்து எல்லாருக்கும் இருக்கு. அப்ப இது வந்து கிறிஸ்தவத்திற்கு அப்பாற்பட்டு மனு குலத்திற்கு இது என்ன சொல்லுது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அவசியமா இருக்கு. அப்ப அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இதை பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ மரணம்னா என்ன, அதுல என்ன நடக்குது, மரணத்தின் போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ மரணம்னா என்ன அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போறது வந்து பொதுவா மரணத்தை பற்றி எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய புரிதல். அது கிறிஸ்தவங்களா இருக்கலாம், பொதுஜன மக்களா இருக்கலாம், வேற யாராவது மதத்துல இருக்கவங்களா இருக்கலாம். பொதுவா மரணம் அப்படின்னா என்ன மைண்ட்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வந்து ஓப்பன் டாக் எல்லாருமே வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். ஏன்னா இது வந்து பொதுவா சொல்ற கருத்துக்கு நானே பொதுவா சொல்ல முடியாது. அதனால நீங்களா தான் ஏதோ சொல்லணும். மரணத்தை குறித்து மக்களுடைய கருத்து, உங்களுடைய கருத்து, இல்ல பொதுவா ஜென்ரல் ஆன ஒப்பீனியன் மரணம்னா என்ன அப்படின்றது, இது எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். மரணத்தை பத்தி எல்லாரும் சொல்றது என்ன, அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன, கருத்து, மரணம்னா என்ன அவங்களுடைய புரிதல்ல. இது வந்து இப்போ உங்களுடைய டைம், நீங்க தான் சொல்லணும். ஒரு ஒரு பாயிண்டா எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் சொன்னீங்கன்னா கூட நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். நிறைய பேர் மரணம்னாக்கா அதோட அவங்கள ரொம்ப பரிதாபப்படுறாங்க. ஐயோ செத்து போயிட்டாங்களே அப்படின்னுட்டு ரொம்ப அனுதாபப்படுறாங்க. அந்த அந்த செத்தவங்க மேல அனுதாபப்படுறாங்க.
ஆஹ் அதுவும் இல்லாம அவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பிலீஃப் இருக்கு, செத்தவங்க வந்து ஆவியா வராங்க. அது வந்து நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்டிருக்கேன். வருவாங்க, தேடிட்டு வருவாங்க, அவங்க இருந்த இடத்துக்கு தேடிட்டு வருவாங்க. அதனால அவங்க துணிமணியெல்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் செஞ்சு படைக்கணும் அவங்களுக்கு. ஓகே, அதுவும் மரித்தவர்கள் இல்லாம அப்ப திரும்ப ரீவிசிட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றது புரிஞ்சுக்கலாம் ஆமா, அதுல. அந்த ஒரு அந்த கிறிஸ்டின்ஸ்க்கும் கூட அது அந்த எண்ணம் நிறைய பேர் இருக்கு, வருவாங்க அப்படின்னுட்டு. ஓகே. அதாவது ஆவியா வருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு சில பேருக்கு அந்த மரணத்தை பத்தி பயமும் இருக்கு. நிறைய பேருக்கு மரணத்தை கண்டு பயப்படுறாங்க. they ஓகே. don't think. ஆமா, மரணத்தை கண்டு மரண பயம்ன்றது அது ஒண்ணு இருக்கு. ஓகே. இல்ல அதாவது இது அவங்க மரித்தவர்கள் எப்படி இருக்கிறாங்க அந்த ஸ்டேஜ்னு இப்ப நம்ம இன்னும் டீட்டெயிலா பார்க்கணும். மரணம்னா என்னன்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா என்ன ஆயிருக்கு அதுல அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய கருத்து அந்த மாதிரி. இது வெறும் ஒருத்தர் மட்டும் கேள்வி இல்லை, எல்லாருமே யாருக்குமே ஷேர் பண்ணலாம். ஒரு ஒரு செத்து ஜென்ரலான ஐடியா போயிட்டாங்க, நமக்கு அவ்வளவுதான், கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, அவ்வளவுதான், செத்து போயிட்டாங்க, அவ்வளவுதான். they are not able to enjoy the goodness of this world அப்படின்னு அவங்க நிறைய பேரோட இது. அவங்க ஓகே. பிள்ளைங்களை பார்க்கல, பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கல, இவ்வளவு அற்ப வயசுல போயிட்டாங்க. ஆண்டவர் கூப்பிட்ட அழைப்புல போயிட்டாங்கன்னு அதை இது பண்ணிடல, அல்ப வயசுல போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப வெறும் அனுதாபப்படுறாங்க. அது ஒண்ணு இருக்கு. ஓகே. இன்னொரு கருத்து, வேற அவங்க ஆ அவங்க ஆத்மா இன்னும் சுத்திட்டு இருக்கு, இன்னும் ஒரு 3 நாளைக்கு இங்க இருக்கும், எல்லாரையும் விசிட் பண்ணோம்னு கிறிஸ்டியன் இதுல சொன்னது, ஒரு பாஸ்டர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அவங்க ஆத்மா வந்து ஓகே. உடனே போயிடாது, அவங்க ஆத்மா வந்து ஒரு 3 நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலியை வந்து விசிட் பண்ணிட்டு அது 3வது நாள் தான் அது மேல போகும் ஆண்டவர்கிட்டன்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அப்படி ஓகே, சோல் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட போகுது சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு. வேற ஆமா. ஏதாவது? ஏன்னா நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்துட்டே இருந்தாதான் நமக்கு வந்து ஒரு அவங்களோட ஜென்ரலா ஒருத்தருக்கு ஒரு அவங்களோட கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஜென்ரலா நமக்கு வந்து பொதுவா மொத்தமா ஒரு டுகெதரா எல்லாருடைய பெர்ஸ்பெக்டிவ் சேர்ந்து மரணம்னா என்னன்னு உலகம் ஃபீல் பண்ணுது, நிறைய பேரோட தாட்ஸ் என்னன்றது நமக்கு தெரியும். அதுக்காக தான் கேட்கிறேன் நான். சொல்லுங்க. திடீர்னு நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்க வந்து கடவுள் மாதிரி மாறிடுவாங்க ஆஃப்டர் தேர் டெத். எப்படி சொல்றேன்னா, ஓகே. அவங்களுடைய கல்லறையில போய் ப்ரேயர் பண்றதோ, இல்ல ஓகே. இயர்லி ஒன்ஸ் உயிரோடு இருக்கும்போது எப்படி அவங்களுக்கு இருந்தாலும் மரித்த உடனே அவங்க ஒரு செயின்ட் லெவலுக்கு மாறிடுறாங்க செயின்ட் அப்படின்னு லெவல்ல. சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கன்ஃபார்மா தெரியும், கண்டிப்பா அவங்க வந்து ஹெவனுக்கு தான் போவாங்க அப்படின்ட்டு. ஓகே. good thought. ஸோ அவங்க எப்படியா இருந்தாலும் சரி, அவங்க வந்து இறந்ததுக்கு அப்புறம் தே பிகம் செயின்ட். ஓகே. வேற யாராவது? அப்புறம் நிறைய பேர் பிரதர் இந்த மாதிரி செத்தவங்க வந்து கனவுல வந்தா, கனவுல வந்து அவங்க சொல்றாங்கன்ற பிலீஃப் நிறைய இருக்கு. கனவுல வந்தாங்க, இத கேட்டாங்க, இத சொல்லிட்டு போனாங்க ஓகே. அப்படின்னுட்டு ஆனா அவங்க கனவுல வந்து உண்மையிலேயே உயிரோடு இருக்கவங்க கூட வராங்க. அதாவது வெறும் செத்தவங்களுக்கு மட்டும் இல்ல. கிடையாது, அது உயிரோட வந்து கூட. செத்தவங்கள பத்தி நம்ம பேசுறோம் இல்லையா? அப்ப ஓகே, ஓகே, செத்தவங்க ஓகே. வந்து கனவுல வந்து இது ஸோ சொன்னாங்க, அவங்க அது சொன்னாங்க. ட்ரீம்ஸ்லயும் வந்து விஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட். அந்த அப்படி ஓகே. ஒரு இது இருக்கு. வேற யாராவது? கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் மரணம் ஆ அப்படின்னா அது முடிவு கிடையாது, அது ஒரு ம் ஆரம்பம். அவங்க ரெஸ்ட்ல இருக்கிறாங்க. அது ஓகே. மாதிரி டெத்ன்றது வந்து கிறிஸ்தவ ஒரு எண்ட் கிடையாது, இட் இஸ் த பிகினிங் பாயிண்ட் அடுத்த லைஃப்க்கு அப்படின்றது. அப்படி அப்படி அதனால ரெஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற ஓகே. ஒரு தாட்டம் ஜனங்க மத்தியில இருக்கு. திரும்பியும் உயிரோட வருவாங்க ம் அப்படின்ற, அதாவது கிறிஸ்டியன் சொசைட்டில இப்படி நம்பிக்கை. கிறிஸ்டின் தாட்ல. ஓகே. ம். அப்புறம் ஆர்ஐபின்னு கூட எப்பவுமே எழுதிட்டு இருக்கோம்ல, யாராவது இப்ப இறந்துட்டாருன்னா ஆர்ஐபி, ஆமா, ரெஸ்ட் ரெஸ்ட் இன் பீஸ். அவங்க பீஸ்ஃபுல்லா தானே இருக்காங்க, இன்னும் ரெஸ்ட் இன் பீஸ்னு. ஆமா பிரதர். ஏன் பிரதர்? ஐயோ, நான் வந்து ரிட்டர்ன் என்ன சாரி, ரிட்டர்ன் இஃப் பாசிபிள். ஓ பிரதர் சும்மா கலாய்க்கிறேன். ஓகே. கார்த்திகேயன், உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்? சார் பீஸ்ல இருக்காங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல சார். ஆக்சுவலா என்னன்னா இப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு செத்தா நாளைக்கு தான் பாலு. ஆமா. நமக்கு ஆனா வந்து இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பரலோகம். ஓகே. ம் பச்சை கொடையில கட்டியிருந்தாங்க, இந்த பார்டர் சாரி கட்டியிருந்தாங்க, இந்த பிளவுஸ் பார்த்தா இங்க இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா, நானும் அந்த வீடியோலாம் பார்த்தேன்.
அந்த மறிச்ச மாதிரி உடனே ஒரு நேரா வானத்துல போய் ரிசப்ஷன் போயிட்டாங்க. ஓகே. மோஸ்ட்லி அதுவும் எங்க சர்ச்ல பிலீவ் பண்றது வந்து இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால். ஆனா நமக்கு வந்து இன்னைக்கு செத்தா இன்னைக்கே பரலோகம். இன்னைக்கு நம்ம இங்க ஓகே எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் மறித்த உடனே ஆண்டவர் கிட்ட போய் சந்தோஷமா ஓகே. வேற ஏதாவது பாயிண்ட் சொல்லணுமா இல்ல தாட்ஸ் இருக்கிறது? மற்ற மதத்தை பத்தி இப்ப கிறிஸ்டியானிட்டியில நமக்கு பைபிள்ல நிறைய இருக்கு, நிறைய பார்ப்போம். மற்ற ரிலிஜன்ஸ்ல உள்ள தாட்ஸ். இந்த ஜென்மம் எடுக்கிறது இருக்குல்ல பிரதர், 7 ஜென்மம் எடுக்கிறாங்க அப்படின்னுட்டு இறந்தோன்னா. ஓகே, ஜென்மம் எடுக்கிறது வெரி குட். 7 ஜென்மம் எடுக்கிற தாட்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து ஒரு கலெக்டிவா நம்ம பார்த்துருக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து காமனைஸான சில காரியங்கள் இருக்கு. அதுல நம்ம வந்து ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ முதல் வந்து ஒரு தாட், அதாவது இது வந்து வெறும் கிறிஸ்டியன் ஹிந்து அந்த மாதிரி இல்லை, ஜென்ரலா மரணத்தை குறித்து ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு ஐடியாலஜி என்ன அப்படின் போது, மரணம்ன்றது வந்து இவ்வுலகத்தை விட்டு பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செல்றது. ஸோ இந்த பூமியில ஒரு எண்ட் பாயிண்டாகவும், இது முடிச்ச பிறகு மறிச்ச உடனே நல்லவங்களா இருந்தாங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்க, கெட்டவங்களா இருந்தாங்கன்னா அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இது வந்து கிறிஸ்தவத்திலையும் சரி ரொம்ப ப்ரெவலண்டா இருக்கக்கூடிய ஒரு தாட். இது ரொம்ப காமனா இருக்கக்கூடிய ஒரு தாட். அடுத்தது என்னன்னா, அந்த இடம் தான் வந்து அடுத்த பிறவிக்கான வாய்ப்பு கிடைக்கிற இடம். இப்ப நான் வந்து இந்த மனுஷனா பிறந்திருக்கேன், நான் மறிச்சாதான் எனக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்கும் அப்படின்னு பிலீவ் பண்றவங்க இருக்காங்க. ஸோ அப்ப எனக்கு மரணம்ன்றது என்னன்னா அடுத்த ஜென்மத்திற்கான கேட்வே. ஏன்னா இந்த உடம்பு விட்டு போனாதான் நான் அடுத்த உடம்புக்குள்ள போக முடியும். வேற ஏதாவது ஒரு உயிரினமா நான் பிறக்கவோ வைக்கவோ இப்படி மாறுறதற்கு எனக்கான வாய்ப்பு கிடைக்கிற இடம் தான் மரணம் அப்படின்ட்டு பிலீவ் பண்றாங்க. அடுத்தது ஆத்மா வந்து நம்மளுடைய ஆத்மா என்ன சொல்றாங்கன்னா அது வந்து சின்ன ஜோதி. மரணம் அடையும் போது அது வந்து கடவுளோட ஒன்றாயிருதுன்னு சொல்லிட்டு ஒரு முக்தி அடைகிற நிலம். மரணம்ன்றது வந்து ஒரு முக்தி அடையுது. இதுல நிறைய பிலீஃப் எப்படி இருக்குன்னா, நம்ம பல ஜென்மங்கள் எடுத்து அந்த கடைசி ஜென்மம் வரும்போது நம்ம முக்தி அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாமே வந்து இந்த மரணத்தோட சேர்ந்து நடக்கக்கூடிய விஷயமா பாக்குறாங்க. அப்ப பரஞ்சோதியோட ஒன்றிணையிறது. ஸோ அங்க போய் நம்ம ஒன்னா சேர்ந்துருவோம் அப்படின்ற தாட் இருக்கு. அடுத்தது மரித்தவர்கள் வந்து இறந்த பிறகு வானத்துல நட்சத்திரங்களாவோ இல்ல தேவ தூதர்களாவோ மாறிடுறாங்க. இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செத்தவங்களாம் வந்து ஏஞ்சல்ஸா மாறிடுவாங்க, செத்தவங்களாம் வந்து ஸ்டார்ஸா மாறி வானத்துல இருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து உலகத்தால சொல்லக்கூடிய சில காரியங்கள், டெத்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஒருத்தர் மறிச்சாங்கன்னா அவங்க வந்து நட்சத்திரமா மாறலாம், இல்ல தேவ தூதர்களா மாறி இருப்பாங்க. அவங்களுடைய இங்க உள்ள நடக்கையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க அங்க மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருக்கு. அடுத்தது இந்த உடலை விட்டு ஆத்மாவும் ஆவியும் பிரிந்து போறது, செப்பரேஷன் ஆஃப் சோல் அண்ட் ஸ்பிரிட் ஃப்ரம் த பாடி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிஞ்சிச்சுன்னா அது மரணம் அப்படின்ற தாட் சொல்றாங்க. அடுத்தது இன்னும் சிலர் வந்து இது வந்து ரொம்ப 99% ஆஃப் கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றாங்கன்னா, த இன்னர் மேன், உள்ளான மனுஷன், ஆத்மா, அந்த ஆத்மா வந்து நியாய தீர்ப்புக்காக பரதீசுன்ற இடத்துலயோ அல்லது நரகம்ன்ற இடத்துலயோ ஏதோ இடத்துல காத்திருக்கும். ஸோ இதான் வந்து பொதுவான கருத்துல இருக்கக்கூடியதுல வந்து ஒருத்தர் மறிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சாரார் கிறிஸ்டியானிட்டில என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு உடனேவே அவங்க என்ன பண்றாங்க, ஒண்ணு பரலோகத்துக்கு போயிடுவாங்க நல்லவங்களா இருந்தா, இல்லாட்டி நரகத்துக்கு போயிடுவாங்க அப்படின்றது. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க, இல்ல அந்த ஆத்மா வந்து என்ன ஆகிட்டு இருக்கு, நியாய தீர்ப்புக்காக ஒண்ணு நல்லவங்களா இருந்தாங்கன்னா பரதேசு அப்படின்ற இடத்துல வந்து இளைப்பாறிக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நரகத்துல வியாகுலப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, காத்திருப்பாங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து பொதுவா மரணத்தை குறித்து ஜனங்களுக்கு கிறிஸ்தவத்திலயும் சரி மற்ற மதங்கள்லயும் சரி பொதுவா இருக்கக்கூடிய எல்லாருடைய கருத்துக்களா இருக்கு. இது போக ஏதாவது கருத்துக்கள் இருந்தா கூட நீங்க சொல்லலாம். ஏன்னா இது வந்து ஜென்ரலான ஒப்பீனியன் தான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கேள்விப்பட்டிருப்போம், சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுல பார்த்த விஷயத்துல வந்து கிறிஸ்தவத்துல பொதுவா இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவத்துல வந்து பொதுவா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மறுபிறவின்றது சொல்ல மாட்டாங்க, ரீபர்த்ன்னு சொல்ல மாட்டாங்க, அது வேற மதங்கள்ல சொல்றது. அதே மாதிரி
இந்த சின்ன ஜோதி வந்து பரம் ஜோதியோட சேருது என்லைட்டன் ஆகி அப்படின்றதும் வந்து கிறிஸ்டியானிட்டியில அவ்வளவா சொல்றது கிடையாது. அதுவும் மற்ற இதுல சொல்றது. அதே மாதிரி ஸ்டார்ஸா மாறுறது, வானத்துல இருக்கிற ஸ்டார்ஸாவோ இல்லாட்டி ஏஞ்சல்ஸாவோ மாறுறாங்க அப்படின்றதும் வந்து ரொம்ப கிறிஸ்டியானிட்டியில சொல்றது இல்லை. ஆனா இந்த விஷயத்தை சொல்லுவாங்க, சரீரத்தை விட்டு ஆவியும் ஆத்மாவும் பிரிஞ்சு போறது மரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்தவத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி உள்ளான மனிதனாகிய ஆத்மா, அந்த ஆத்மாக்கு தான் நியாய தீர்ப்பு இருக்கு. அதனால அந்த ஆத்மா வந்து பரதீசிலோ அல்லது நரகத்திலயோ ஒரு இடத்துல காத்திருக்கும். ஸோ இந்த தாட்ஸ் எல்லாமே வந்து கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜியில இருக்கிற தாட்ஸ் இதெல்லாமே. இது போகவும் பொதுவான கருத்துக்களும் நம்ம பார்த்தோம். இப்ப அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மரணம் இல்ல டெத் அப்படின்றோம் இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் என்னது, அதுக்கு எதிரானது என்னது, மரணத்திற்கு எதிரான வார்த்தை என்னது? ஜீவன். உயிரோட இருக்கிறது, உயிரோட இருக்கிறது, உயிர் தெழுதல், ஜீவன். உயிரோட இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது இல்லைன்னா ஜீவன், ஜீவனோடு இருக்கிறது, உயிரோடு இருக்கிறது. அந்த உயிர் ஜீவன் இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருக்கோம். எபிரேயத்துல ரெண்டுத்துக்குமே ஒரே வார்த்தை தான். மொழிபெயர்க்கும் போது உயிர்னு சில இடத்துல போட்டிருக்காங்க, ஜீவன் ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. ஸோ உயிரா இருந்தாலும் ஜீவனா இருந்தாலும், அதாவது நமக்கு ஆக்டிவா உயிர் இருக்கு, ஜீவன் இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து மரணத்திற்கான ஆப்போசிட் அப்படின்னு பாக்குறோம். அப்போ உயிருக்கு ஆப்போசிட் மரணம். அப்ப ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது. ஆப்போசிட்ன்றதே வந்து எதிரானதுதான். அப்போ மரணம் அப்படின்ற சொல்லுக்கு எதிரான சொல், எதிர்ப்பதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன். அப்ப ஜீவனுக்கு எதிர்ப்பதம் என்னன்னா மரணம். இப்ப மரணமும் ஜீவனும் ஒரு ஆள்கிட்ட ஒன்னா இருக்க முடியுமா? நான் உயிரோட செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, இல்ல செத்து போய் நான் உயிரோட இருக்கேன்ட்டுன்னு முடியாது. ஏன்னா ரெண்டுமே வந்து எதிரெதிரான சொல். அதாவது ஒண்ணு வெளிச்சம் இருக்கும், இல்ல இருள் இருக்கும். இருள்ல கொஞ்சம் வெளிச்சம் வந்தாலும் அது வந்து அந்த கொஞ்சம் வெளிச்சத்தை தான் காட்டுது. அப்போ டெத் அப்படின்றது மரணம்ன்ற வார்த்தைக்கான எதிர்ப்பதம், இல்ல அந்த நிலைக்கான எதிர்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜீவன். உயிரோடு இருப்பது, ஜீவனோடு இருப்பது ஜீவன். அப்போ மரணமும் ஜீவனும் ஆப்போசிட்டான காரியங்களா இருக்கு. அப்போ மரணம் என்பது வேற ஒரு நிலையில, ஏன்னா இப்ப பொதுவா நம்ம பார்த்த இவ்வளவு கான்செப்ட்லயும் என்ன ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இப்ப நிறைய நீங்க சொன்னது, இப்ப நம்ம இதுல பார்த்தது எல்லாமே வந்து இன்னொரு வாட்டி அதை பார்த்தோம்னா, இவ்வுலகத்தை விட்டு பரலோகத்துக்கோ அல்லது நரகத்துக்கோ செல்வது அப்படின் போது, பரலோகத்திலயோ இல்ல நரகத்திலயோ அவங்க அங்க பரலோகத்துல இருந்தாங்கன்னா தேவனோட துதிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேவனுடைய சமூகத்துல இருக்காங்க. நரகத்துல இருந்தாங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு வருது. இருக்கிறாங்க அப்படின்னாலே எக்ஸிஸ்டிங், அவங்க இருக்கிறாங்க. இறந்துட்டாங்கன்றவங்கள இருக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்க எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்த பிறவியில வாய்ப்பு கிடைக்குதுன்னு போது அடுத்த பிறவியில அவங்க கண்டினியூ பண்றாங்கன்னு அர்த்தம். கடவுளோட ஒன்றிட்டாங்க அப்படின்னா கடவுளோட சேர்ந்து இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் உள்ளான மனிதனாகிய ஆத்மா வந்து நியாயத்திற்காக பரதீசிலோ அல்ல நரகத்திலோ ஒரு இடத்துல காத்திருக்குது அப்படின்னும் போது, எங்கெல்லாம் அந்த இருக்குதுன்னு வருதோ, மரித்தவர்கள் ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க, அவங்க காத்திருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம், இருக்கிறாங்கன்றது. அப்போ ரெண்டுமே வந்து காமனா வராது. அப்ப மரணம் என்பது வேற ஒரு இடத்திலோ, அதாவது பரதீசிலோ இல்ல நரகத்திலோ ஏதோ ஒரு இடத்துலயோ, இல்ல வேற ஒரு நிலையிலோ அல்லது வேற வடிவத்துல, வேற ஒரு உருவமா, வேற ஒரு சரீரத்துல இல்ல வேற ஒரு இதுல, அந்த மாதிரி எந்த ஒரு விதத்திலையும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறது இல்லாட்டி ஜீவனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தொடர்ச்சியா இருக்கிறது அந்த ஒரு விதம் கிடையாது. அப்ப மரணம்ன்றது வந்து ஜீவனை முடிக்கிறதுக்கான என் பாயிண்ட். ஏன்னா மரணமும் ஜீவனும் ஒன்னா இருக்காது. மரணத்திற்கான எதிர்ப்பதம் தான் ஜீவன், ஜீவனுக்கான எதிரானது மரணம். இது வரைக்கும் புரியுது இல்லையா? கரெக்டா? புரியுது பிரதர். அப்போ ஒருத்தர் மரிக்கிறாங்க அப்படின்னா அப்ப மரணம்ன்றது வந்து எதுக்கான எண்ட் பாயிண்ட் அப்படின்னா ஜீவனுக்கான எண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அவங்க ஜீவிக்க முடியாது, அவங்க இருக்க முடியாது, அவங்க எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அப்ப மரணம் அப்படின்னும் போதே அது என்ன குறிக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் அவர்கள் எந்த நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த வடிவத்திலும் அவர்களுடைய ஜீவனை கண்டினியூ பண்ண முடியாது, அவர்கள் இருக்க முடியாது, தொடர்ச்சியா அதுல அவங்க இருக்க முடியாது. அப்ப மரணம்ன்றது வந்து எண்ட் பாயிண்ட். ஸோ இது வரைக்கும் இப்ப நமக்கு கிளியர் ஆயிருக்கும் மரணம்னா என்ன அப்படின்றது. ஏன்னா மரணம்ன்றதுல வந்து அங்க அதுக்கப்புறம் ஜீவன் இல்லைன்றது நமக்கு ஃபர்ஸ்ட் புரியணும். அந்த ஜீவன் அங்க கிடையாது அப்படின்றது.
மரணம்ன்றது வந்து எதுக்கான எண்ட் பாயிண்ட்னா ஜீவனுக்கான எண்ட் பாயிண்ட் தான் மரணம். அப்ப மரணத்திற்கு அப்புறம் எங்கேயோ இருக்கிறோம், எங்கேயோ காத்திருக்கிறோம், இல்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், பரலோகத்துல இருக்கோம், நரகத்துல இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய பேர் வந்து சொல்றாங்க மரித்தவர்கள்லாம் பரலோகத்துல இருந்து பார்த்து, நம்ம இதெல்லாம் டீட்டெயிலா பின்னாடி இன்னும் படிப்போம், ஜஸ்ட் சும்மா ஒரு இதுக்காக சொல்றேன். ஸோ மரணத்துல மரித்தவர்கள் வந்து மேல இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா அவர்களுடைய நம்பிக்கையே என்னன்னா மரணம்ன்றது முடிவு கிடையாது. மரணம்ன்றது வந்து இன்னொரு நிலையில வாழ்றதற்கான ஒரு வழிதான் மரணம். இந்த சரீரத்துல இருந்து வேற ஒரு இடத்துல நம்ம தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்க போறோம் அப்படின்றதுதான் அந்த மரணம்னு நினைக்கிறாங்க. ஆனா வேதத்தின் அடிப்படையில மரணம் அப்படின்னா ஜீவனுடைய முடிவு, அதுக்கு மேல அவங்க வாழ முடியாது, அவங்க இருக்கவே மாட்டாங்க அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ நம்ம உலகத்துல என்னெல்லாம் சொல்றாங்க, அதே மாதிரி கிறிஸ்தவத்தினுடைய புரிதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டோம் மரணத்தை பத்தி. அதுல தெளிவா பார்த்தது வந்து மரணம் அப்படின்றது வந்து ஜீவனுக்கான முடிவு. அது மரணத்துக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு நிலையில ஜீவிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, அதுதான் எண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து தேவன் மரணத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்ப்போம். எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2:16-17. ஏன்னா இதுதான் முதல் ஆண்டவர் வந்து மரணத்தை பத்தி சொல்லியிருக்கிறது. நமக்கு வந்து வேதத்துல இருந்து அது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்க போறோம். ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளை இட்டார். ஓகே, இப்ப இந்த வசனத்துல அவன் எப்ப சாவான்னு சொல்லியிருக்காரு? அந்த புசிக்கும் போது, அதை புசிக்கும் நாளில். அந்த நாளில். அப்போ இதுல வந்து நமக்கு சரியான அந்த மொழிபெயர்ப்புகள்லாம் வராதது ஒரு பெரிய இப்ப நான் சொல்றது வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் புரியாம கொஞ்சம் கோர்வை மாறி வரலாம். ஏன்னா நம்ம இது டீட்டெயிலா படிக்கும் போது அப்படியே கொஞ்சமா அது பில்டப் ஆகிட்டே வரும் அந்த ஸ்டேஜஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம இதை வரைக்கும் பார்ப்போம். அப்போ நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அப்புறம் சொல்றாரு அதை நீ புசிக்கும் நாளில். அப்ப அந்த டைம் ஃப்ரேம், அதை நீ என்னைக்கு சாப்பிடுறியோ அன்னைக்கு சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப மரணம் அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு கிடைச்ச டிரான்ஸ்லேஷன்ல நீ அத கனியை புசிக்கும் நாள்ல சாகவே சாவாய்னா என்ன அர்த்தம்? கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, கட்டாயமா நீ மேல நீ உயிர் இல்ல. எப்ப செத்து போவாய்? நீ கட்டாயமா சாவன்றது என்னைக்கு சாவன்னு சொல்றாரு? பழத்தை புசிக்கிற நாள், புசிக்கிற நாள்ல. அப்ப ஒரு நாள்ன்றது வந்து 24 மணி நேரம் கணக்கு வருது அப்படின்னா அந்த பழத்தை நீ புசித்த நாள்ல நீ செத்தே போவ அப்படின்றாரு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் அர்த்தம். இங்கிலீஷ்ல கேஜேவில பார்த்தா ஷல் ஷியோர்லி டை அப்படின்னு இருக்கும். நீ நிச்சயமாகவே சாவ, என்னைக்கு அந்த கனியை புசித்த நாள்ல நீ சாகவே சாவ அப்படின்னு முடிஞ்சிருச்சு. இப்ப அதனால ஏகப்பட்ட இது நம்ம பின்னாடி வந்து படிச்சுக்கிட்டே வருவோம். இப்ப இதுல வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. இந்த மொழிபெயர்ப்புல நமக்கு வந்திருக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. எப்படி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நிறைய லிட்ரல் வெர்ஷன்ஸ் இருக்கு. லிட்ரல் வெர்ஷன்ஸ்னா எழுத்துப்படி கரெக்டா அதை மொழிபெயர்க்கிறது. இந்த நம்ம தமிழ் பைபிளா இருக்கட்டும் இல்ல கேஜேவியா இருக்கட்டும் இதெல்லாம் லிட்ரல் வெர்ஷன்ஸ் கிடையாது. இது வந்து புரிதலுக்கான ஒரு வெர்ஷன். புரிதலுக்கான ஒரு வெர்ஷன் போது இந்த மாதிரி நிறைய பைபிள் வெர்ஷன்ஸ் இருக்கு, மெசேஜ் பைபிள் அந்த மாதிரி நிறைய. இதுல எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வெர்ஷன்ஸ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? டிரான்ஸ்லேட் பண்றவங்களுக்கு இருக்கிற புரிதலை வச்சு அவங்களுக்கு இது புரிஞ்ச உடனே ஓகே இதுதான் இதனுடைய அர்த்தம் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு என்ன அந்த மொழிபெயர்க்கப்படுற மொழியில என்ன வார்த்தைகள் இருக்கோ அதை வச்சு மொழிபெயர்ப்புறாங்க. ஸோ இது வந்து கடைசியா பார்த்தோம்னா இப்ப நம்ம படிக்கும் போது இந்த மொழிபெயர்ப்பாளருக்கு என்ன புரிஞ்சுதோ அந்த அடிப்படையில அந்த வெளிச்சத்துல நமக்கு மொழிபெயர்ப்பு கிடைக்குது. உங்களுக்கு அந்த இது புரியுதா? உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனுடைய சிக்கல் எப்படி வருதுன்ட்டுன்னு. இப்ப லிட்ரல் டிரான்ஸ்லேஷன்ன்றது என்னன்னா மொழிபெயர்ப்பாளருக்கு அது புரியுதோ இல்ல வார்த்தை கோர்வை கிடைக்குதோ, மேபி 1 or 2 சென்டென்ஸ்ல கொஞ்சம் ஆட் பண்ணிருப்பாங்க. இப்ப சில இந்த கிங் ஜேம்ஸ் பைபிள்லயே வந்து சில இது இட்டலைஸ் பண்ணி போட்டிருப்பாங்க, அது வந்து புரிதலுக்காக நாங்க சேர்த்திருக்கோன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் அது இல்லாம இப்ப அதுல இருந்து தமிழ் பைபிள்லாம் வரும்போது தமிழ் பைபிள் அந்த இட்டலைஸ் கூட கிடையாது. அவங்க என்ன இருந்துச்சோ அதை அப்படியே மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க.
அப்போ மொழிபெயர்ப்பாளருக்கு ஒரு கண்ணோட்டத்துல அவர் பாக்குறாரு. நம்ம இதை ஏற்கனவே வந்து ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்து அப்படின்றதுல நம்ம இதை பத்தி கொஞ்சம் படிச்சோம். ஸோ அது வந்து விலா எலும்புன்ற வார்த்தையை அங்க போடல, அங்க போட்டிருக்கிறது ஒரு வளைவு அப்படின்ட்டு, பக்கவாட்டுல இருக்க வளைவு. அந்த இது வந்து எப்படி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப இன்னைக்கு வந்து எல்லா வெர்ஷன்ஸ்லயும் விலா எலும்புன்னு வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த இடத்துல அவங்க போட்டு இந்த வளைவுன்றத வந்து இவங்க விலான்னு புரிஞ்சுக்கிட்டதன் விளைவாக இன்னைக்கு இருக்கிற மொழிபெயர்ப்புகள்ல ரிப்பன் இருக்கு. ஆனா அதோட மூல பாஷையில விலாக்கான வார்த்தை தனி, இதுக்கான வார்த்தை தனியா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த விலான்ற இடத்துல வந்து பக்கவாட்டு வளைவுன்னு மொழிபெயர்த்து இருந்தாங்கன்னா இன்னைக்கு அது கரெக்டான மொழிபெயர்ப்பா இருந்திருக்கும். ஆனா விலான்னு மொழிபெயர்த்தனால இன்னைக்கு ஆதாமுக்கு ஒரு விலா எலும்பு எடுத்துட்டாங்க, அந்த இடத்துல சதை வச்சிட்டாங்க. இப்ப ஆதாமுக்கு வந்து ஒரு விலா எலும்பு கம்மியா இருக்கணும். இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த வீடியோல வந்து ஒருத்தர் சொல்றாங்க ஆண்டவர் ஏன் விலா எலும்பை எடுத்தார் அப்படின்னா, உடம்புலயே விலா எலும்பு மட்டும் தான் நம்ம உடைச்சிட்டாலும் இல்லை எடுத்துட்டாலும் திரும்ப வளர்ந்துரும், அதனால ஆதாமுக்கு திரும்ப அந்த ஒரு விலா எலும்பு வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோவே போட்டிருக்காங்க. ஆனா சயின்டிபிக்கலா ஒரு விலா எலும்பு எடுத்தாலும் வளராது, உடைஞ்சாலும் வளராது, எந்த எலும்பும் வளராது தனியா. அப்போ இதனுடைய அந்த அந்த வீடியோல அவங்க சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அவங்க விலா எலும்புன்னு நினைச்சாங்க, அதை எடுத்த உடனே ஆண்டவர் எடுத்த உடனே திரும்ப வளர்ந்துரும்ட்டு அதுக்கு ஒரு கதை சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ரியாலிட்டி விட்டு இப்ப எதுக்காக இதை சொல்ல வரோம்னா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்லயும் அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம படிக்கும் போது அதனுடைய மூல பாஷையில எழுதப்பட்ட விதத்துல என்ன இருக்குன்றத அது நமக்கு ரொம்ப கஷ்டமும் கிடையாது இப்ப. ஏன்னா நிறைய லிட்ரல் வெர்ஷன்ஸ்னே வந்துருச்சு. இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் அதுக்கு கீழே ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் போட்டிருக்கேன். இதெல்லாமே வந்து லிட்ரல் வெர்ஷன். எதுலலாம் எல்லுன்னு வருதோ, இப்ப மேல நான் போட்டிருக்கிறது வந்து சிஎல்வின்னு ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் ஒரு மொழிபெயர்ப்புல இருந்து எடுத்துக்கிறது. அடுத்தது ஒய்எல்டின்னு போட்டிருக்கு, அது வந்து யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். அவரு டிரான்ஸ்லேட் பண்ணது அப்படியே லிட்ரலா அந்த எழுத்தின்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. அடுத்தது வந்து எல்எஸ்வின்னு ஒன்று போட்டிருக்கு, அது லிட்ரல் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி இது ஒரு நான் சாம்பிளுக்கு ஒரு 3 போட்டிருக்கேன் ஒரு தெரியணுன்றதுக்காக. இந்த மாதிரி நிறைய லிட்ரல் வெர்ஷன்ஸ் இருக்கு. இதுல என்னன்னா அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தங்களோ அதை அப்படியே எடுத்து போடுற மாதிரி போட்டுக்கிட்டே வருவாங்க அந்த இதுல லிட்ரலா. அப்ப அந்த மொழிபெயர்ப்புகள்ல படிக்கும் போது கடைசியா இங்கிலீஷ்ல வந்து கேஜேவில வந்து ஷியோர்லி டைன்னு இருக்கு, தமிழ்ல வந்து நீ சாகவே சாவாயின்னு கன்ஃபார்ம் சொன்ன மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பர்டிகுலர் வார்த்தைக்கு வந்து ஹைலைட் பண்ணிப்போம். அதுல பாத்தீங்கன்னா டு டை யூ ஷால் பி டையிங் அப்படின்னு கன்கார்ட் லிட்ரல் வெர்ஷன் சொல்லுது. இன்னொன்னு வந்து டையிங் thou doest டை அப்படின்னு. இன்னொன்னு வந்து டையிங் யூ டை. அப்போ இது மூணுத்துலயுமே வந்து ஷியோர்லி டைன்ற வார்த்தை வரல. இங்கிலீஷ்ல கிங் ஜேம்ஸ்ல வந்து ஷியோர்லி டைன்னு போட்டிருக்கிறதுல நிச்சயமா நீ சாவ அப்படின்றத வந்து தமிழ்ல சாகவே சாவாயின்னு போட்டிருக்காங்க அந்த வலியுறுத்தலுக்கு. இங்க வந்திருக்க லிட்ரல் வெர்ஷன்ஸ்ல எல்லாம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படல. அதுக்கு பதிலா டு டை மரிக்கிறதுக்கு நீ மரிப்பாய், டையிங் thou doest, டையிங் யூ டை அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த மொழிபெயர்ப்பின் அடிப்படையில நம்ம வந்து தமிழை இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது என்ன அர்த்தத்துல கொடுக்கும் அப்படின்னா, அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆக்சுவலா எப்படி வந்திருக்கணும்னா சாவிலே நீ சாவாய், மரணத்திலே நீ மரிப்பாய் என்று கட்டளையிட்டார். அந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? சாகவே சாவ அப்படின்னா நீ நிச்சயமா சாவ அப்படின்ற மட்டும்தான் அர்த்தம் கொடுக்கும். அதுவும் என்னைக்கு அதை புசிக்கும் நாளிலே நீ நிச்சயமா சாவ அப்படின்றது தான் அதனுடைய நம்மளுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு கிங் ஜேம்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கிற அர்த்தம். ஆனா அதனுடைய லிட்ரல் வெர்ஷன்ஸ்ல இருந்து நம்ம அந்த அர்த்தத்தை எடுத்தோம்னா அதை புசிக்கும் நாளிலே சாவிலே நீ சாவாய், சாகவே சாவாய்க்கும் சாவிலே நீ சாவாய், மரணத்திலே நீ மரிப்பாய்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ மரணத்திலே நீ மரிப்பாய்னா ஒரு மரணத்திற்குள்ளாய் போய் நீ மரிப்ப, நீ சாவுல போய் நீ சாவ அப்படின்றாரு. அப்ப 2 வார்த்தையில ஒண்ணு வந்து ப்ராசஸாவும் இன்னொன்னு எண்ட் பாயிண்டாவும் சொல்றாரு. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிப்போம். ஸோ இப்ப நமக்கு புரியுறது என்ன அப்படின்னா, சாகவே சாவாய்னா அது ஒரே வார்த்தை, கன்ஃபார்மா நீ செத்துருவ, என்னைக்கு அதை புசிக்கும் நாளிலே நீ அந்த டேட்ல நிச்சயமா செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அர்த்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு. ஆனா உண்மையிலே என்னன்னா அதை நீ புசிக்கிற நாள்ல சாவுக்குள்ள நீ சாவை, சாவிலே நீ சாவாய், மரணத்திலே நீ மரிப்பாய் அப்படின்றாரு. அப்போ இதை இன்னும் எப்படி புரிஞ்சுக்க முடியும் இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டா சொல்லணும்னா அதை நீ புசிக்கும் நாளிலே மரணத்திற்குள்ளாவாய், அதனுடைய விளைவு மரிப்பாய், நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய்,
மரணத்திலே மரிப்பாய். அதே மாதிரி நீ அழிவுக்குள்ளாவாய் என்று கட்டளையிட்டார். இது உங்களுக்கு புரியுதா இந்த இது? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும் இந்த புரிதல் வந்துச்சுன்னா. ஏன்னா நீ சாகவே சாவாய். இது ஏன்னா நமக்கு பின்னாடி இருக்க தவறான டீச்சிங்களுக்கு இதுதான் அடிப்படை வேறா இருக்கு. இந்த ஒரு இது நம்ம அந்த நாள்ல ஆதாம் அந்த கனியை புசிக்கும் நாள்ல அவன் சாகவே சாவாய்ன்னு சொன்னாரு. அன்னைக்கு அவன் செத்துட்டான் அப்படின்றதும், அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாவிலே சாவாய், மரணத்திலே நீ மரிப்பாய் அப்படின்னும் போது அதனுடைய அர்த்தம் என்னவா வருதுன்னா, நீ மரணத்திற்குள்ளாவாய், நீ அழிவுக்குள்ளாவாய். ஏன்னா தேவன் ஆதாமை சிருஷ்டிக்கும் போது தன்னுடைய லைக்னஸ், தன்னுடைய தன்மையில சிருஷ்டித்தார்னு பார்த்தோம். அவருடைய சாயல சிருஷ்டித்தார்னு. அவருடைய சாயல்னும் போது அவர் வந்து இம்மாற்றல் அப்படின்னு பார்த்தோம். அழிவில்லாத தேவனா இருந்தாரு. அந்த வடிவத்துல அந்த ஒரு தன்மையோடு கூட ஆதாமை சிருஷ்டித்தாரு. சிருஷ்டித்துட்டு இந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய், சாவுக்குள்ளாய் சாவாய் அப்படின்னா நீ அழிவுக்குள்ளாய் போவ. அப்ப அந்த அழிவு மரணம் அப்படின்றது வந்து, ஏன்னா இது வந்து மரிக்கிற அந்த ஒரு ஈவெண்ட்டை சொல்லல, மரிக்கும் தன்மையை பத்தி பேசுது. புரியுதா உங்களுக்கு? அந்த மரணம்ன்ற நிகழ்வை பேசல, மரணத்திற்குரிய தன்மையை பத்தி பேசுது. அது வரைக்கும் ஆதாம் வந்து மரணத்திற்குள்ளா அவர தன்மையிலேயே கிடையாது. அவன் மரிக்கும்ன்ற அந்த அந்த ப்ராசஸே கிடையாது, டிகே ப்ராசஸே கிடையாது. அவனுக்கு நெத்தி வேர்வை வரவே வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு உள்ள எக்ஸாஸ்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவன் வந்து தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டான். அது இம்மாற்றலானது, அழிவில்லாத சாயல். அவனுக்குள்ள ஜீவன் தான் இருந்துச்சு. அவனுக்குள்ள மரணம் வரவே இல்லை. அவனுக்குள்ள ஜீவன் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா ஜீவனும் மரணம் எதிரெதிரானது. அவனுக்குள்ள ஜீவன் இருந்துச்சு. இந்த கனியை புசிக்கும் நாள்ல அவன் தேவ சாயலை இழந்தான், தேவ சாயலற்றான். தேவ சாயல் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். தேவ ரூபம், தேவ சாயல்ன்றது வந்து அவருடைய மகிமை வெளிச்சத்தை வந்து வஸ்திரமா போட்டிருந்தாங்க. அதனால்தான் அது போன பிறகு அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்டார்கள். அப்போ அதே மாதிரி அந்த சமயம் வரைக்கும் அவர்கள் வந்து இம்மாற்றல், அழிவில்லாமையில இருந்தாங்க. அழியும் தன்மையிலே இல்லை அவங்க. ஏன்னா தேவனுடைய சாயல்லே அவங்கள படைச்சாரு, அழியாமையில படைச்சாரு. ஆனா வார்னிங் கொடுத்தாரு, இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ அழிவுக்குள்ளாய், உன்னுடைய தன்மை மாறிடும், மரணத்திற்குள்ளாய் போக ஆரம்பிச்சிருவ, நீ அழிவுக்குள்ளாய் போக ஆரம்பிச்சிருவ. அப்போ அந்த கனியை புசித்த நாள்ல நீ செத்துருவன்றது கிடையாது. அன்னைக்கு 24 hours நீ செத்துருவன்றது கிடையாது. அந்த புசித்த நாள்ல உன்னுடைய தன்மை மாறிடுது. அழியாமையில இருந்த தன்மை அழியும் தன்மைக்கு மாறிடுது. அப்ப அந்த அழியும் தன்மைக்கு மாறும்போது அது ஒரு ப்ராசஸா வருது. நம்ம அதை கண்டினியூஸா படிப்போம், நம்ம எப்படி அந்த ப்ராசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இது வரைக்கும் புரியுதா? இல்ல இதுல ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன்னா இது கொஞ்சம் முக்கியமான டாபிக் இது. சொல்லுங்க சிஸ்டர். ஆனா ஏன் சாகவே சாவாய், மரணத்துக்குள்ளாய் போவாய் அப்படின்னு அந்த ஒரு மாதிரி அது செத்துருவேன்னு சொல்லலாம்ல, அதுக்கு ஏன் சாகவே சாவாய் அந்த மாதிரிலாம் வருது? அதான் சொல்றேன், செத்துருவேன்னு சொன்னா இல்ல செத்துருவன் நம்ம புரிதலே வந்து இது இப்ப இந்த வாரம் வருமானு தெரியல, அடுத்த வாரம் நம்ம பார்க்கும்போது மரணம்ன்றது வந்து எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீ செத்துருவ அப்படின்னு சொன்னா அது ஒரு, இப்ப வீட்டுல ஒருத்தர் இருக்காங்க, அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு எப்ப சொல்லுவோம்? இதெல்லாம் பல்ஸ் எல்லாம் நின்னுச்சுன்னா நம்ம நின்னுச்சு, அவங்க அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்ல, உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது அவங்க செத்துட்டாங்க அப்படின்வாங்க. ஆனா அந்த ஸ்தாவர ப்ராசஸ் எப்ப ஆரம்பிச்சது? அது வந்து சாகர ப்ராசஸ் நம்ம எப்ப பிறக்கிறோமோ அதுல இருந்து நமக்கு டைம் ப்ராசஸ் தான். அப்படியே 1 year யங்னு சொல்ல மாட்டாங்க, 1 year ஓல்டு, 2 years ஓல்டு, 3 years ஓல்டு. அப்ப என்ன அர்த்தம்னா நம்மளோட எண்ட் டேட்டை நோக்கி நம்ம நகர்ந்துகிட்டே இருக்கும், வயசாகி போய்கிட்டே இருக்கு. அப்போ நம்மளுடைய வளர்ச்சி குரோத்தே எதை நோக்கி போகுது? நம்மளுடைய ஜீவன் எதை நோக்கி போகுதுன்னா அல்டிமேட்டா மரணத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா தாய் வந்து எஸ் பிரதர். எஸ் பிரதர். இப்போ வந்து சாவு வந்து ஒரு பர்சனுக்கு எப்போ நிகழ்து, எப்போ ஆரம்பிக்குது? பிரதர் உங்க வாய்ஸ் ரொம்ப டீப்பா கேக்குது பிரதர். ஒண்ணுமே. ஆமா, ரொம்ப கிட்ட, கொஞ்சம் மைக் கிட்ட வச்சு பேசுங்க ஒருவேளை. இப்போ கேக்குதுங்களா? கிளியரா கேக்குது பிரதர். யா இப்போ கேக்குது. ஒரு பர்சனுக்கு சாவு எப்போ ஆரம்பிக்குது? ஹியூமன் பீயிங். அதுதான் பிரதர் சொன்னாரு, நம்ம வந்து அதான் நம்ம வந்து பிறக்கும் போதே we are heading towards death தானே.
பிறக்கும் போது அப்படின்னாக்கா கரு அப்புறம் தான் உருவாகும் நம்ம போது சார் as we are growing க்ரோயிங்ல இருந்தா கன்செப்ஷன்ல இருந்தா அந்த கரு உருவாகுறதுல conception இருந்து ல இருந்து சொல்லணும். சோ உயிர் ஆரம்பிக்கும் போது அதே கணத்துல மரணமும் ஆரம்பிக்கும். சரிங்களா? இது எப்படி நீங்க சொல்றீங்க? இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? எப்போ உயிர் ஆரம்பிக்கிறதோ அதே கணத்துல மரணமும் ஆரம்பிக்கும். அதத்தான் வந்து சாவே சாவாய். இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? மிஸ்கேரேஜ் கேள்விப்பட்ட ஆமா, மிஸ்கேரேஜ். What is the meaning of miscarriage? Somebody is conceived, but that conception has not proceeded and it died. குறப்பிரசவம் அப்படின்னு ஒரு மாசத்துக்கு குழந்தை பிரதர் உங்க வாய்ஸ் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு பிரதர் மறுபடியும். ஓகே, ஒரு நிமிஷம் நான் இதை எடுத்துட்டு நான் பேசுறேன். இப்ப கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஹலோ. பிரதர் இப்ப கிளியரா இருக்கு. ஓகே, 3 மாசத்துல ஒரு குழந்தை மறிக்குது இல்லையா? இன்னும் பிறக்கவே இல்லை. அது 1 மாசத்துல குழந்தை வந்து மறிக்குது, 2 வாரத்துல மறிக்குது. ஈவன் கன்சீவ் ஆகி அந்த நேரத்துல we don't know, கன்சீவ் ஆகி உடனே கூட when that fetus got அந்த கன்செப்ஷன் ஆன உடனே கூட வந்து there could be a death. So the death and life starts at the same time. அதனால தான் அது வந்து in death you will die. நீ மரணத்துல மரிப்பாய், நீ நீ மாரடைப்பு வந்து மரிப்பாய், ஆக்சிடென்ட்ல மரிப்பாய், நீ வந்து வியாதிப்பட்டு மரிப்பாய் என்று மரணத்தை பத்தி பலவிதமான வார்த்தைகள் சொல்றோம் இல்லையா? அது மாதிரி மரணத்திலே நீ மரிப்பாய் அப்படிங்கிற. யூ வில் டை அப்படின்னு அதுக்கு பதிலா நீ அதை சாப்பிட்ற நாள்ல நீ மரிப்பாய் அப்படின்னு சொன்னாக்கா அவன் சாப்பிட்ட உடனே அவன் மரித்து போயிட்டான், கதை முடிஞ்சிச்சு. There is no continuation at all. So God has a certain purpose. தேவன் வந்து சில திட்டங்களை வைத்திருக்கிறார் இல்லைங்களா? இன்னும் டீப்பா நம்ம பாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும் ஏன் அந்த இடத்துல வந்து அந்த விளக்கப்பட்ட கனியை வந்து வச்சதுனாலதான் வந்து சாப்பிடறதுக்கான சான்ஸ் வந்தது. வைக்காமலே இருந்தாக்கா சாப்பிடறதுக்கான சான்ஸே இல்லையே. ஏன் வந்து கர்த்தர் வந்து அந்த பிசாசு அந்த இடத்துல டெம்ப்டேட் பண்ண அலோவ் பண்ணணும்? அவன் டெம்ப்டேட் பண்ண அலோவ் பண்ணதுனால இந்த ஃபால் வந்தது. ஸோ இந்த கேள்விகள் எல்லாத்துக்கும் கேட்டாக்கா இதெல்லாம் விதண்டாவாதம் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் எல்லா கேள்விகளுக்கும் வேதத்துல பதில் இருக்கு. வேதத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு வேதத்துல இருக்கு. என்ன அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதை வந்து டீப்பா படிக்கும் பொழுது ஏற்ற நேரத்துல கர்த்தர் வந்து அந்த நம் கண்களை திறந்து அதை கொடுக்குறார். இப்ப புரியுதுங்களா? மரணம் வந்து எப்போ ஆரம்பிக்குதுன்னு அது புரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா நீ சாவிலே சாவாய். கண்டினியூ பண்ணுங்க. இப்ப இந்த இதுல நீங்க கேட்டீங்க இல்லையா, ஏன் அங்க வந்து நீ மரிப்ப அப்படின்ட்டு நீ சாவ அப்படின்னு சொல்லி போடல அப்படின்னா, நீ சாவ அப்படின்னா நம்ம வந்து என்ன நினைப்போம்னா அந்த டைம் இப்ப இவ்வளவு போட்ட பிறகு நம்மளுடைய மொழிபெயர்ப்பின் பிழைனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆதாம் வந்து அந்த கனியை புசித்த உடனே செத்துட்டான் அப்படின்றது ஒரு தாட் வருது. ஸோ ஆனா அவன் புசித்தனால இங்க என்ன போட்டிருக்க, நம்ம 2:17 என்ன படிச்சோம் அப்படின்னா, அந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயிட்டாரு. அவன் புசிச்சுட்டான். புசிச்சா அப்ப அவன் செத்துட்டணுமா இல்லையா? ஆதாம் லாஜிக்கா செத்துருக்கணும். இப்ப அந்த கனியை புசிச்சுட்டான். புசிச்ச பிறகு அவனுக்கு மரணத்திற்குள்ளாய் போறான். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம் எடுத்து படிங்க. ஆதியாகமம் 3:17. இது அடுத்த வார டாபிக்ல தான் வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நம்ம இது ஒரு விஷயம் கிளியர் பண்ணிக்கலாம். ஆதியாகமம் 3:17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒரே நிமிஷம். நீ என்னவா? நீ
உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எப்ப சொல்றாரு? கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடியே, புசித்ததுக்கு அப்புறமா? அப்புறமா. புசிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லும் போது நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் இப்படி உனக்கு இருக்கும் அப்படின்றாரு. 2:17 சொல்லும் போது இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினாரு. அப்ப நம்ம இதையாச்சும் யோசிக்கணும் இல்லையா கிறிஸ்தவர்கள்? அங்க வந்து நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்ட்டாரு. அப்ப அவன் அந்த புசித்த உடனே செத்து இருக்கணும். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அப்படின்றாரு. அப்போ ஒரு டைம் ஃப்ரேம் சொல்லி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு இப்படி நடக்கும் அப்படின்றாரு. இதை வந்து பனிஷ்மெண்டா சொல்லும் போது அவன் புசித்த பிறகு சொல்றாரு. அப்ப இங்க 2 இதுலயுமே ஒரு வித்தியாசம் தெரியுதா? உங்களுக்கு பார்க்க முடியுதா? அப்போ நம்மளுடைய புரிதல்ல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இது வந்து தேவனுடைய புரிதல்ல, நம்மளுடைய புரிதல்ல நீ ஷியோர்லி டை, நீ சாகவே சாவாய் அப்படின்னோடனே ஆதாம் அந்த கனியை புசித்த அந்த நாள்ல அவன் சாவணும் அப்படின்னு நம்ம தீர்மானிச்சிட்டோம். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல சொன்னது வந்து நீ வந்து அழிவுக்குள்ள மாறிட்ட. அந்த கனியை புசிக்கிற வரைக்கும் நீ என்ன இருப்ப? அழியாமையில இருப்ப. யூ ஆர் அ லிவிங் சோல். சொல்ல போனோம்னா அவன் ஜீவ ஆத்மாவா இருக்கான். அதுக்கப்புறம் வந்து அந்த கனியை புசித்த பிறகு அவனுடைய ஆத்மா என்ன ஆயிடுச்சு? மரிக்கும் தன்மைக்கு மாறிடுச்சு, மரிக்கும் ஆத்மாவா மாறிடுச்சு. அப்ப அவன் வந்து அழிவுக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டான். அப்ப அந்த அழிவுக்குள்ள போக ஆரம்பிச்சது என்னைக்கு அப்படின்னு பார்த்தா, அவன் அந்த கனியை புசித்த நாளிலே அவன் அழிவுக்குள்ள போக ஸ்டார்ட் ஆயிட்டான். அப்ப அந்த அழிவுக்குள்ள போக ஆரம்பிச்ச உடனே அதனுடைய விளைவு என்ன வந்துச்சு? பூமியானது சபிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். அவனுக்கு நெத்தி வேர்வை சிந்தி அவன் சாப்பிடணும். எப்ப வரைக்கும்னா அவனுடைய ஜீவன் உள்ள நாளெல்லாம். அப்ப அந்த நாளுக்கு வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கு. அப்ப எங்க அந்த பாயிண்ட் ஸ்டார்ட் ஆச்சு? அவனுடைய அழிவு எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த கனியை புசித்த நாளிலே. அது போய் மரணத்திற்குள்ளாய், அதாவது அழிவிற்குள்ளாய் அவன் அப்படியே கொண்டு வந்து எப்ப அவன் மரிக்கிறான் அப்படின்றது வந்து எண்ட் பாயிண்ட். அது வரைக்கும் அவன் வந்து ஜீவனோடு இருக்கும் நாளெல்லாம், அதாவது சுவாசித்துக்கிட்டு இருக்க நாளெல்லாம் அவன் இந்த மாதிரி கஷ்டப்படுவான்னு சொல்றாரு. அப்ப அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயினது வந்து லிட்ரலா உள்ள மரணத்தை பத்தி பேசல. அவரு ஆதாமை எப்படி சிருஷ்டித்தாரோ அந்த தன்மை மாற்றப்பட்டு, அழியாமையின் தன்மை மாற்றப்பட்டு அவன் அழிவுக்குள்ளாய் போறதற்கான முதல் நாள் அதுதான். அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ அழிவுக்குள்ளாய் மாறுவாய், நீ மரணத்திற்குள்ளாய் போக ஆரம்பிப்ப. மரணம்ன்றது வந்து ஒரு ஒன் டே ஈவெண்ட்ன்ற மைண்ட் செட் நமக்குள்ள வந்துட்டனால நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கும். மரணம்ன்றது யார் செத்துட்டாங்களோ அது என்னைக்கோ ஒரு நாள், இவங்க இன்னைக்கு மறிச்சாங்க, இவங்க இன்னைக்கு மறிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மரணம்ன்றது ஒரு ப்ராசஸ். தேவனுடைய பார்வையில அழிவுன்றது ஒரு ப்ராசஸா ஆரம்பிச்சு, அது என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா ஆதாம் அந்த கனியை புசித்த நாளிலே அவன் அழிவுக்குள்ளானான். அதுக்கப்புறம் அவன் என்னைக்கு மரித்தான்? 930 வருஷம் கழிச்சு மரித்தான். அப்போ டோட்டலா வந்து அந்த ப்ராசஸ் அவனுக்கு எடுத்துக்கிட்ட நாட்கள் 930, சிலருக்கு 90, 80, 70, 60, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அது அழிவுன்றது எப்ப ஆரம்பிச்சது? ஆதாமுக்கு வந்து அந்த கனியை புசிக்கும் போது. இப்ப நமக்கு எல்லாருக்கும் நம்ம பிறக்கும் போதே ஆதாமுக்குள்ளதான் பிறக்கிறோமே, மரணத்திற்குள்ளதான் பிறக்கிறோமே. அப்ப நம்ம பிறக்கும் போதே நமக்கு அழிவை நோக்கிதான் அடுத்து நகர ஆரம்பிக்கிறோம். அதிலேதான் மூவ் பண்றோம். நம்மளுடைய ஜீவனாலெல்லாம் வேர்வையும் நிலத்தினுடைய இதையும் செஞ்சு அதனுடைய கனியை அறுத்து நம்ம அழிவுக்குள்ள போய் கடைசியில மறிக்கிறோம். அதனாலதான் இங்க வந்து சாகவே சாவாயின்ற மொழிபெயர்ப்பு வந்து நமக்கு வந்து ஒரு தவறுதலான ஒரு புரிதலை கொடுத்துருச்சு. இது ஏன் தவறுதலான புரிதலை கொடுத்துச்சுன்னா பின்னாடி வந்து நமக்கு ஒரு ஃபால்ஸ் டீச்சிங் உள்ள வந்திருக்கு. அதை பத்தி பேச போறோம் அடுத்த கொஞ்ச நேரத்துல. அப்ப இந்த ஒரு டீச்சிங் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த கனியை புசிக்கும் நாள்ல நீ சாகவே சாவாயின்னு சொன்னோன்னே அதை புசிச்சா அன்னைக்கு இவன் செத்துறணும், ஆதாம் செத்துறணும்ன்ற கான்செப்ட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா மரணம்ன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ப்ராசஸ் அப்படின்றதே தெரியல. அது வந்து ஒரு அழிவுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப தேவன் வந்து ஃபர்ஸ்ட் 2:17 சொல்லும் போது, ஆதியாகமம் 2:17 இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ மரிக்கும் தன்மைக்கு மாறிடுவ, நீ அழிவுக்குள்ளாய் போயிருவ, நீ மரணத்திற்குள்ளாய் மரிக்க ஆரம்பிப்ப, மரணத்திற்குள்ளாய் மரிப்பாயின் போது அந்த ப்ராசஸ் அழிவு ஸ்டார்ட் ஆகுது. அதாவது ஃப்ரம் இம்மார்டல் டு மார்டல் யூ பிகம் மார்டல். நீ வந்து அழியும் தன்மைக்கு மாறிடுவ என்னைக்கு? அந்த கனியை புசிக்கும் நாள்ல. அப்ப அன்னைக்கே அவன் செத்துட்டானா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நிலத்துல நெத்தி வேர்வை சிந்தி சாப்பிட்டு, அதை தான் நம்ம அடுத்து படிச்சோம். அது 3வது அதிகாரத்துல அவன் பாவம் செஞ்ச பிறகு ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்படின்றாரு. அப்ப ஆண்டவருடைய பார்வையிலே
அந்த கனியை புசித்த அந்த நாள்ல ஆதாம் செத்து போறது இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆனா மரணத்திற்குள்ளான தன்மைக்கு மாறிட்டான். அவனுடைய பிசிக் சேஞ்ச் ஆயிடுச்சு. தேவனுடைய மகிமை இழந்துட்டான். அந்த தேவனுடைய சாயலான அந்த இம்மார்டாலிட்டி இழந்துட்டான். அந்த ராஜரிகம் ராஜாவா இருந்த தன்மை இழந்துட்டான். ஸோ இதெல்லாம் இழந்தனால அவன் நெத்தி வேர்வை சிந்தி அவன் அழிவுக்குள்ளாய் போய் போறான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இது வரைக்கும் புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? இல்ல ஏதாவது கேள்விகள் இருக்கா இதுல? அடுத்த இது போலாமா? கேள்விகள் இருக்கு? ஓகே. ஸோ இப்ப இந்த தவறுதலான மொழிபெயர்ப்புனால இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இதுல ஏன் நம்ம இவ்வளவு எம்பசைஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்ப இது இந்த ஒரு டீச்சிங், அதாவது 2:17 வந்து அந்த கனியை புசிக்கும் நாள்லே யூ வில் ஷியோர்லி டைன்னு சொன்னது, நீ சாகவே சாவாயினோடனே அன்னைக்கு டேட்ல அவன் செத்துட்டான் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துட்டனால, ஏன்னா மரணம்ன்றதே என்னன்னு சரியா புரிஞ்சுக்காதனால அன்னைக்கு அவன் செத்தே போயிட்டான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதனால வந்த ஒரு ஃபால்ஸ் டீச்சிங், என்னது தவறான போதனை, அந்த புரிந்து கொள்ளுதுனால என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பிரிச்சுவல் டெத்னு ஒரு இது கொண்டு வராங்க. பைபிள்ல யாராவது ஆவிக்குரிய மரணம்ன்ற வார்த்தை பார்த்திருக்கீங்களா? நிறைய பைபிள் படிச்சுட்டு இருக்கோம், அந்த காலத்துல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் டெத் இல்ல ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு ஏதாவது வார்த்தை இருக்கா? பைபிளே கிடையாது. நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருந்தாலும் கூட அந்த வேர்ட் சர்ச், இப்பதான் நிறைய சர்ச் இன்ஜின்ஸ்லாம் வந்துச்சு இல்லையா, அதுல போட்டு சர்ச் பண்ணி தேடினா கூட ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய மரணம் அப்படின்ற வார்த்தை பைபிள்ல கிடையவே கிடையாது. இப்ப அடுத்த கேள்வி, வேதாகமத்துல மொத்தம் எத்தனை மரணங்கள் இருக்கு? நீங்க யாராவது சொல்லலாம். இப்ப கொஞ்சம் அப்படியே கான்வர்சேஷனை கொண்டு போகலாம், அப்பதான் புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா டஃப்பான சப்ஜெக்ட் இது கொஞ்சம். சரீர மரணம். ஓகே, சரீர மரணம்னு நம்ம சொல்றோம். நான் கேட்கறது வந்து வேதாகமத்துல மொத்தம் எத்தனை மரணங்கள்னா எத்தனை டைப் ஆஃப் மரணம் பைபிள் குறிப்பிடுது? ஏன்னா ஆவிக்குரிய மரணம்ன்ற வார்த்தையே பைபிள்ல இல்லைன்னு பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு வந்து பொதுவா கிறிஸ்தவ மண்டலத்துல சொல்றது என்னன்னா, எந்த இதுலனாலும் ஆவிக்குரிய மரணம்ன்ற வார்த்தை தான் மெயின் ஹைலைட்டா இருக்கும். அது வந்து வேதத்துல இல்லாத ஒரு வார்த்தை. அப்ப வேதத்துல இது ஏன் அப்படி அந்த ஆவிக்குரிய மரணம்னு சொல்றாங்கன்னா, ஆதாம் அந்த கனியை புசித்த நாளிலே சாகவே சாவாயின்னு சொன்னாரு. ஆனா ஆதாம் வந்து எப்ப செத்தாரு? 930 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஜீவனுள்ள நாளெல்லாம் நிலத்துல நெத்தி வேர்வை சிந்தி பிள்ளைகளை பெற்று, அது பிள்ளைகளை பெற்று 800 வருஷம், அதுக்கப்புறம் வந்து டோட்டலா வந்து 930 வருஷம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறம் தான் ஆதாம் மரிக்கிறார். இப்ப இவங்களுக்கு பிரச்சனை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயேசுக்கு தேவன் சொல்லும் போது இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. அப்ப அது உண்மை, ஷியோர்லி டை, என்னைக்கு? அன்னைக்கே கனியை புசித்த நாள்ல. ஆனா உண்மையிலேயே செத்தானான்னு கேட்டா சாவல. அப்ப என்னாச்சு? 930 வருஷம் கழிச்சுதான் செத்தான். அப்ப இவங்களுக்கு வந்து இந்த 2 பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப என்னட்டாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு ஒண்ணு வேதத்துல அந்த வார்த்தையும் இல்ல, அந்த ஒரு இதுவும் இல்ல, அதை வந்து புதுசா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எப்படின்னா, ஆதாம் வந்து அந்த கனியை புசித்த நாளிலே ஆதாம் ஆவிக்குரிய மரணத்தை அடைந்தான். அந்த நாள்ல அது யாருக்கும் கண்ணுக்கு தெரியாது, அது ஆவிக்குரிய மரணத்தை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறமா 930 வருஷம் கழிச்சு சரீர மரணம், ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல உயிரோட இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு 930 வருஷத்துல சரீர மரணத்துல இறந்துட்டான் அப்படின்றாங்க. சோ இப்ப இவங்க சொல்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆதாம் எதுல மரிச்சிருக்கான்? கனியை புசித்த நாள்ல ஆவியில மரிச்சிட்டான்னு சொல்றாங்க. ஆவியில மரிச்சிட்டான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 900 வருஷம் கழிச்சு சரீரத்துல மரிச்சான். இப்ப எத்தனை மரணம் சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு? 2 மரணம் சொல்லியிருக்காங்க. 2 மரணம் சொல்லியிருக்கு. ஒண்ணு வந்து ஆவிக்குரிய மரணம், அது வந்து ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்லயே நடந்துருச்சு, ஆவிக்குரிய மரணம். இப்ப நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய மரணத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆவிக்குரிய மரணம் இல்லை அப்படின்லாம் அது அடுத்த டாபிக். சோ இப்ப அதுக்கப்புறம் லிட்டரலா என்னைக்கு மரிச்சாங்க? பழைய ஏற்பாட்டு பரிசுகள் எல்லாருமே வந்து பிறக்கும் போதே ஆவியில மரித்தவர்களா தான் இருக்கிறாங்க, ஆவிக்குரிய மரணத்துலதான் இருக்காங்க. எங்க ஆரம்பிச்சது? ஆதாம் அந்த கனியை புசித்த நாளிலே அவன் நீ சாகவே சாவான்னு சொன்னது வந்து ஆண்டவர் லிட்டரலா சொல்ல. ஆனா எப்படி சொன்னார்னா, ஆவிக்குரிய மரணத்தை பத்தி சொன்னாரு. அந்த கனியை புசித்த அந்த நாள்லயே அவன் ஆவிக்குரிய விதத்துல செத்து போயிட்டான், ஆவிக்குரிய மரணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 2வது என்னாச்சு? 930 வருஷத்துக்கு அப்புறம் சரீர மரணம் வந்துச்சு. இதுதான் இன்னைக்கு
99.9% கிறிஸ்தவம் போதிக்குது, வேதத்துல இருந்து எடுத்து சொல்லும் போது. ஏன்னா இந்த மரணத்தை குறித்ததான புரிதல் இல்லாதனால, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னது நீ தன்மை மாறுது, அந்த கனியை புசிக்கும் நாளிலே அழியாமையில இருக்கிற நீ அழிவுக்குள்ளாய் போவாய். அப்ப அந்த அழிவுக்குள்ளாய் போறது என்னன்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு அவர் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம், நீ என்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருப்பியோ அன்னைக்கு வரைக்கும் நீ வருத்தத்தை இது பண்ணி நிலத்தின் நெற்றி வேர்வை சிந்தி நீ இப்படி வெளியின் பயிர்களை சாப்பிட்டு நீ இப்படியெல்லாம் இருப்ப, கஷ்டப்படுவ, இப்படிதான் நீ மதிப்ப அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கனியை புசிக்கும் நாள்ல என்ன நடக்கும்னு கேட்டா, நீ மரணத்துக்குள்ளாய் போவாய், நீ அழிவுக்குள்ளாய் மாறுவ, மரணத்திற்குள்ளாய் மறிப்பாய். அந்த ப்ராசஸ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இது புரியாதனால அன்னைக்கு டேட்லயே அவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டாரு, சாகவே சாவாயின்ட்டாரு. ஆனா அவன் 930 வருஷம் கழிச்சு தான் செத்துருக்கான். கண்ணுக்கு தெரியும், லிட்டரலா செத்தது 930 வருஷம். அப்ப ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சொன்னது என்ன பண்றது, அது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய மரணம்னு போட்டாங்க. இப்ப 2 மரணம் ஆக்கிட்டாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஆவிக்குரிய மரணம், அதுக்கப்புறம் சரீர மரணம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இப்போ இப்ப பைபிள்லயே நமக்கு 2 மரணம் சொல்லுது. எபிரேயர் 9:27 படிங்க. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே. ஓகே, இப்ப இதுல சொல்லும் போது அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் இருக்கு. இப்ப இந்த ஒரே தரம் மரிப்பதுன்றது சரீர மரணத்தை பேசுதா, ஆவிக்குரிய மரணத்தை பத்தி இந்த வசனத்துல சொல்லியிருக்கா? ஏன்னா இங்க ஒரு தரம் மரிக்கிறதுன்னு போட்டிருக்கு, அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு. அப்ப இது சரீர மரணத்தை பத்தி பேசுதா இந்த வசனம்? இல்ல இவங்க சொல்ற மாதிரி இந்த ஆதாம் ஆவிக்குரிய மரணம் அடைந்தான்னு சொல்றாங்க இல்லையா ஃபர்ஸ்ட், அந்த மரணத்தை பத்தி பேசுதா? தெளிவா புரியுது, சரீர மரணம். அன்றி ஒரு தரம் மரிப்பதும் பின்பு சரீர மரணத்தை ஆன பிறகு பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதே அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் மனிதன் ஒரு தரம் மரிப்பது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. எதை? சரீர மரணத்தை. அப்ப 2வது மரணம் பைபிள்ல இருக்கா அப்படின்னு கேட்டா, வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 14வது வசனம் எடுத்து படிங்க. வெளிப்படுத்தல். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். இது 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்லியிருக்கா, இல்லை இது கடைசி மரணம்னு சொல்லியிருக்கா பைபிள்ல? 2ஆம் மரணம். அப்போ பைபிள்ல கடைசியா நடக்கிற இது நம்ம லேக் ஆஃப் ஃபயர் நரகம் அப்படின்ற ஒரு டாபிக் சொன்னோம் இல்லையா, அதுல படிக்கும் போது இந்த லேக் ஆஃப் ஃபயர், செகண்ட் டெத், இதை பத்தி டீடைலா படிப்போம். இப்ப நமக்கு டாபிக் செகண்ட் டெத்தை பத்தியோ லேக் ஆஃப் ஃபயர் பத்தியோ கிடையாது. நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னும் போது மரணத்தை குறித்து பார்க்கும்போது ஒரு தரம் மரிப்பது அப்படின்னு சொன்னது ஒரே தரம் மரிப்பதுன்னு சொன்னது சரீர மரணத்தை குறித்து சொல்லியிருக்குன்னு நம்மளே பார்த்துட்டோம் அந்த வசனத்துல. அங்க எந்த ஆவிக்குரிய மரணத்தை பத்தி பேசல. ஆவிக்குரிய மரணம் அடைந்து பின்பு நியாய தீர்ப்பு, சரீரத்துல மரணம் அடைஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் நியாய தீர்ப்புக்கு மனுஷன் எழுந்திருக்கணும். அப்ப இது சரீர மரணத்தை பத்தி பேசு. 2வது பைபிள் 2 மரணத்தை பத்தி பேசுது. நிறைய மரணங்கள் இருந்தா ஒண்ணு இதுவே 3வது மரணம்னு சொல்லிக்கணும். ஏன்னா முதல் மரணம் என்னது? கிறிஸ்தவம் போதிக்கிறபடி முதல் மரணம் இப்ப ஆதாமே கணக்குல எடுத்துக்கும். ஆதாமுக்கு முதல் மரணம் என்னது? ஆவிக்குரிய மரணம். 930 வருஷம் கழிச்சு அவனுக்கு 2வதா வந்த மரணம் என்னது? சரீர மரணம். அன்றியும் 2ஆம் தரம் மரிப்பது பின்பு நியாய தீர்ப்படைவதும் நாங்க எழுதியிருந்திருக்கணும். ஏன்னா அது முதலே ஆவில மரிச்சிருந்திருக்கான், 2வது சரீரத்துல மரிக்கிறான். ஆனா இங்க ஒரே தரம்னு போட்டிருக்கு. சரி, அது கூட வச்சிடலாம். இப்ப 2 மரணம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னா அக்கினி கடல்ல போடுறத 3வது மரணம்னு பைபிள் சொல்லணும். இதுவே 3ஆம் மரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா பைபிள் தெளிவா என்ன சொல்லுது? இது 2ஆம் மரணம். அப்போ பைபிள் படி 2 மரணம், இதுதான் லாஸ்ட். இதுக்கு அடுத்தது அது அடுத்த டாபிக் எப்படி ரிடம்ஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம தனியா படிப்போம். அப்ப டோட்டலா வேதாகமத்தின் அடிப்படையில 2 மரணம் தான் இருக்கு. ஒரு மரணம் ஒரே தரம் மரிப்பது, பிசிக்கலா மரிக்கிறது, பின்பு நியாய தீர்ப்படைவது மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்குது. இது ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது டெஃபினட்டா நடுவுல செகண்டோ தேர்டோ ஃபோர்த்தோ எதுவும் இல்லை. ஏன்னா இதை 3ஆம் மரணம்னு குறிப்பிடல, இல்ல கடைசி மரணம்னு குறிப்பிடல. வேதம் தெளிவா 2ஆம் மரணம்னு குறிப்பிடுது. அப்ப பைபிளை பொறுத்த வரைக்கும் இந்த 2வது மரணம்னு சொல்றது கடைசி நாட்கள் 1000 வருஷ அரசாட்சியெல்லாம் முடிஞ்சு அதற்கப்புறமா வெள்ளை சிங்காசனம் நியாயத்திற்கு முடிஞ்சு புதிய வானம் புதிய பூமி வர டைம்ல இருக்கக்கூடிய இந்த லேக் ஆஃப் ஃபயர், அக்கினி கடல்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்க அந்த லேக் ஆஃப் ஃபயர்ல
நடக்க போறதுதான் 2ஆம் மரணம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ வேதத்துல தெளிவா 2 மரணத்தை குறிப்பிடுது. அதுல மரணம் ஒரே தரம் மரிப்பது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு, அது சரீர மரணம். 2ஆவதா இருக்கக்கூடிய 2ஆம் மரணம்னு சொல்றதே எந்த மரணமா சொல்லுது? அக்கினி கடல்ல போடுறத பத்தி வரக்கூடிய மரணத்தை பத்தி தான் 2ஆம் மரணம்னு சொல்லுது. இத 3ஆவது மரணம்னு சொல்ல. அப்ப வேதத்தின் கணக்குப்படி முதலாவது ஆவிக்குரிய மரணம் ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்ல ஆவிக்குரிய மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்றதுல வேதத்துல ஆவிக்குரிய மரணம்னு ஒரு வார்த்தை கிடையாது. அப்படி ஒரு கான்செப்ட் கொடுக்கப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே அந்த மாதிரி கான்செப்ட் கொடுக்கப்படவே இல்லை. மாறா இன்னொரு ப்ரூஃப் என்ன கொடுக்குதுன்னா, கடைசியில வரப்போற அக்கினி கடல் தான் 2ஆவது மரணம்னு சொல்லுது. அப்ப இவங்க சொல்றது முதல் ஆவிக்குரிய மரணம், 2ஆவது சரீர மரணம் அப்படின்றாங்க. 930 வருஷம் கழிச்சு. புரியுதா? அந்த உங்களுக்கு அந்த கான்ஃபிளிக்ட் புரியுதா என்ன நடக்குதுங்கன்ட்டுன்னு? அந்த ஒரு அனாலிட்டிக்கலா திங்க் பண்ணிட்டே வருவோம் நம்ம அப்படியே. ஏன்னா அப்பதான் இது புரியும். ஏன்னா இது பாரம்பரியமா நம்ம மைண்ட்ல ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்ல அவன் ஆவிக்குரிய மரணம் அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் 930 வருஷம் கழிச்சு சரீர பிரகாரமா மரணம் அடைஞ்சிட்டான். அப்ப சரீர பிரகாரமான மரணம் 2ஆவது மரணம். முதல் நடந்தது ஆவிக்குரிய மரணம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லதுக்கு ஒரு பச்சை கண்ணாடி போட்டு விட்டுருக்கு. ஆனா ஆவிக்குரிய மரணம்ன்ற வார்த்தையும் பைபிள்ல கிடையாது. பைபிள்ல தெளிவா 2 மரணத்தை குறிப்பிடுது. முதல் மரணம் சரீர மரணம், அது எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைகிறதும், அது சரீர மரணம். அது எபிரேயர்ல பார்த்தோம். அடுத்தது பைபிள் தெளிவா 2ஆம் மரணம்னே ஒரு மரணத்தை சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அக்கினி கடல்ல போடுறதுக்கு அந்த இன்ஸ்டன்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பேரு 2ஆம் மரணம்னு சொல்லுது. அப்ப மரணத்தை 2ஆ பிரிக்குது, 2 இன்ஸ்டன்டா பிரிக்குது பைபிள் வேதாகமத்தின்படி. முதல் மரணம் சரீரத்திற்கானது, 2ஆவது மரணம் அக்கினி கடல்ல போடுறது 2ஆவது மரணம்னு சொல்லுது. இது வரைக்கும் கிளியரா இருக்கு இல்லையா உங்களுக்கு? இப்ப நம்ம பார்த்ததுல ஆவிக்குரிய மரணம் அப்படின்றதுக்கு வேதாகமத்துல எந்த அடிப்படையும் இல்ல. 2ஆவது ஆவிக்குரிய மரணம் தான் முதல் நடந்துச்சுன்றதுக்கு பைபிள்ல ப்ரூஃபே கிடையாது. மாறா முதல் நடக்கிறது சரீர மரணம், 2ஆவது நடக்கிறது அக்னி கடல்ல போடக்கூடிய மரணமா அது சொல்லப்படுது. அப்ப இந்த 2 கான்செப்ட் வச்சு பார்க்கும்போது நமக்கு ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்ல நீ சாகவே சாவாய்ன்னு சொன்னதை ஆவிக்குரிய மரணமாக்குனதுக்கான பிரச்சனை எங்க வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய மொழிபெயர்ப்பின் காரணமாக அந்த நாள்ல யூ வில் ஷியோர்லி டை அப்படின்னு உடனே அவன் செத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீ சாகவே சாவாயின்னு சொல்லியிருக்காரு, ஆண்டவர் வார்த்தை மாறாது. அப்போ சாகவே சாவாயின்னு அவன் சாவணும், ஆனா அவன் உயிரோடு இருக்கான். அப்ப என்ன பண்றது? ஸ்பிரிச்சுவல் டெத், ஆவிக்குரிய ரீதியில அன்னைக்கே அவன் மறைச்சிட்டான். அதுக்கப்புறம் 930 வருஷம் இருந்தப்ப அவன் ஆவிக்குரிய ரீதியில மரித்தவனாய் பூமியில வாழ்ந்துகிட்டு இருந்தான். இது 2ஆம் மரணம் தான் முதல் தடவை ஆவிக்குரிய மரணம், 2ஆவது சரீர மரணம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திட்டாங்க. இப்ப இந்த கான்செப்டே வேதாகமத்தின் அடிப்படையில தவறு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா முதல்ல ஆவிக்குரிய விஷயங்கள் கிடையாது. முதல் சரீர பிரகாரமான இயற்கையான காரியங்கள் தான் முதல் வரக்கூடியது. 2ஆவது வரக்கூடியதுதான் ஸ்பிரிச்சுவல் எல்லாமே. இப்ப இங்கேயுமே ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும்னு நம்ம பார்த்த வசனம் சரீர பிரகாரமான மரணத்தை குறித்து பேசுது. அதே அக்கினி கடல் 2ஆம் மரணம் அப்படின்னு சொல்றது லிட்ரலா பெரிய அக்கினி கடல்ல நெருப்புல எரிய வச்சு 2ஆவது போட்டு மரணம் அப்படின்ற இது இல்லை. அது நம்ம டீட்டெயிலா அதை பத்தி படிப்போம். அது ஸ்பிரிச்சுவல். இது நம்ம சரீரத்துல இறக்குறது அது ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லை, எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு காரியம் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது லிட்ரலா ஒரு ஆள் மறிச்சிடுறாரு, இறந்துறாரு. அது பிசிக்கலா நடக்கக்கூடிய ஒரு சமயம், ஒரு இயற்கையா நடக்கிறது, இல்லைன்னா ஸ்பிரிச்சுவல் நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். இன்னொன்னு செகண்ட் டெத்ன்னு சொல்றது ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய காரியத்தை பத்தி பேசுறாரு. அப்ப முதல் வர்றது நேச்சுரல் இயற்கையானது, பிசிக்கலானது. 2ஆவது வர்றது ஸ்பிரிச்சுவல் ஆனது. இது வரைக்கும் புரியுது இல்லையா? இந்த கான்செப்ட் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு வர்ற வரைக்கும் இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பில்ட் பண்ணிட்டு வரேன் நான் இந்த அந்த சத்தியம் புரியறதுக்காக. அப்போ முதல் வர்றது இது. இப்ப இதுல நம்ம ஒரு வசனம் எடுத்து படிப்போம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 46வது வசனம். 1 கொரிந்தியர் 15:46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஓகே, இப்ப இந்த இதுல கான்டெக்ஸ்ட் வைஸ் இவங்க ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஏன்னா இந்த ரிசரக்ஷன் டாபிக்ல வரனால இது போட்டிருக்காங்க.
ஆனா இப்ப இந்த லிட்ரல் வெர்ஷன்ஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அந்த லிட்ரல் வெர்ஷன்ஸ்ல என்ன போட்டுருக்குன்னு படிக்கிறேன் இங்கிலீஷ்ல. பட் தட் விச் இஸ் ஸ்பிரிச்சுவல் இஸ் நாட் ஃபர்ஸ்ட். இங்க சரீரம்ன்றதே வரல. பட் தட் விச் வாஸ் நேச்சுரல் ஆஃப்டர்வர்ட்ஸ் தட் விச் இஸ் ஸ்பிரிச்சுவல். இப்ப இந்த ஒரு மொழிபெயர்ப்பை தமிழ்ல லிட்ரலா கரெக்டா மொழிபெயர்த்தா எப்படி வரும்னு படிக்கிறேன். ஆகிலும் ஆவிக்குரியது முந்தினதல்ல, இயற்கைக்குரியதே முந்தினது, ஆவிக்குரியது பிந்தினது. இதுதான் அந்த வசனத்துல இருக்கிறது. ஆனா நமக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் நமக்கு புரியணும் அப்படின்ற விதத்துல ஆகிலும் ஆவிக்குரியது அப்படின்னு போடுறது பதிலா ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே. அந்த ஜென்ம சரீரம்ன்றது நமக்கு புரியறது இல்லை என்னன்னு. இயற்கையான சரீரமே அப்படின்னு வர்ற வார்த்தை தான் வந்து ஜென்ம சரீரம் போட்டிருக்காங்க. அதுல கூட இந்த சரீரம்ன்ற வார்த்தை வந்து இல்ல. இயற்கைக்குரியதே முந்தினது, ஆவிக்குரியது பிந்தினது. அதாவது ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இந்த ரிசரக்ஷன் டாபிக்ல வரனால இது போட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னும் போது, முதலாவது வர்றது என்னது? இயற்கைக்குரியது, நேச்சுரல், ஜென்ம சுபாவமானது. இயற்கைக்குரியது முந்தினது, ஆவிக்குரியது என்னது? பிந்தினது. இப்ப நம்ம இங்கேயும் மரணத்துல பார்க்கும்போது முதல் வந்தது வந்து எல்லா மனுஷனும் சரீரத்துல சாவது முந்தி நடக்குது. ஸ்பிரிச்சுவலா வரக்கூடிய செகண்ட் டெத் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பின்னாடி நடக்கிறது. அப்ப ஸ்பிரிச்சுவல் தான் ரெண்டாவதா இருக்கு. ஆதாம் வந்து முந்தின மனிதன். ஸ்பிரிச்சுவலா வந்து உயிர்ப்பிக்கும் ஆவியா இருக்கிற ஸ்பிரிச்சுவலா இருக்க இயேசு கிறிஸ்து பிந்தின மனிதன். அப்ப எல்லா விதத்திலும் இயற்கைக்குரியது முந்தினது, ஆவிக்குரியது பிந்தினது. இப்ப நமக்கு போதிக்கப்பட்டது என்னன்னா, மரணத்துல மட்டும் ஆவிக்குரிய மரணம்னு ஒண்ணு சொல்லி அது முந்தினது, சரீர மரணம் பிந்தினதுன்னு மாத்திருக்கு. இயற்கை மரணம் பிந்தினதுன்ட்டு. உங்களுக்கு அந்த கான்ஃபிளிக்ட் புரியுதா? பைபிள் அடிப்படையோ அப்படியே நம்ம பார்த்துட்டு வரும்போது எப்படி எல்லாம் மாறி மாறி நமக்கு போதிக்கப்பட்டிருக்குன்றத சொல்லிட்டு வரேன். ஏன்னா எந்த அளவுக்கு எனக்கு இதை கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்க முடியுதுன்னு தெரியல. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க முடியுதான்ட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு தெரியும், புரியுதா இல்லையான்ட்டுன்னா. இது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கிற டஃப்பான சப்ஜெக்ட். சிலருக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வர்றது வந்து இயற்கையானது, ஆதாம் இயற்கையான மனிதனா இருந்தான். பின்னாடி வர்ற இயேசு கிறிஸ்து ஆவிக்குரியவரா இருக்கிறாருன்றது. முன்னாடி இருந்த சரீரம் ஜென்ம சரீரம், பிந்தி வர்றது வந்து ஆவிக்குரிய சரீரம். முன்ன வந்த சாவு வந்து சரீர பிரகாரமான சாவு, பிந்தி வரக்கூடிய மரணம் ரெண்டாம் மரணம் வந்து ஆவிக்குரியது, அக்னி கடல்னு சொல்றது, இந்த கந்தகம் எரியது, இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவலா. பின்னாடி வரக்கூடியது ஸ்பிரிச்சுவலானது. முன்னாடி இருக்கிறது இயற்கை, லிட்ரலா. இப்ப இயற்கைன்னா வந்து அக்னி கடல் அப்படின் போது பெரிய கடல்ல நெருப்பு தகன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கடல் அப்படின்னு. ஏன்னா இப்ப இது எல்லாமே வந்து மொழிபெயர்ப்புல நம்ம அன்னைக்கு கேட்ட ஒரு தடவை சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்ப லேக் ஆஃப் ஃபயர் இருக்கு. லேக்குக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? தமிழ் வார்த்தை என்னது லேக்குக்கு? ஏரி. ஏரி, ஒரு ஏரியை வச்சுக்கலாம். அப்போ அக்கினி ஏரின்னு சொல்லி மொழிபெயர்த்து இருந்தா கூட பரவாயில்ல. நம்ம மைண்ட்ல வந்து ஒரு சின்ன சைஸ்ல தெரிஞ்சிருக்கும் ஒரு ஏரினா இவ்வளவுதான்ட்டுன்னு. தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது கொஞ்சம் வன்முறையோட மொழிபெயர்த்திருக்காங்க. எப்படி இருக்கு? அக்கினி கடல். அப்ப கடலினுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும், ஒரு ஏரியினுடைய சைஸ் எவ்வளவு இருக்கும்? ஆக்சுவலா இங்கிலீஷ்ல எழுதியிருக்க மொழிபெயர்ப்பே தவறானது. அது நம்ம அடுத்தது லேக் ஆஃப் ஃபயர் பத்தி படிக்கும் போது படிப்போம். அதனுடைய மொழிபெயர்ப்பே தவறானது. ஆனா ஒரு ஜென்ரலா நமக்கு இப்ப கண்ணு முன்னாடி பாக்குற ரெண்டு லாங்குவேஜ், இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. இந்த ரெண்டு லாங்குவேஜ்லயுமே ஒரு மொழியில மொழிபெயர்க்கும் போது லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரு இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்தோ இல்ல நம்ம இங்கிலீஷ் பைபிள் ஃபாலோ பண்ணி அதை படிக்கிறோம் அப்படின்னா, லேக் ஆஃப் ஃபயர் அப்படின்னும் போது நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஏரி கண்ணுக்கு வரும், லேக் ஆஃப் ஃபயர்னு விஷுவலைஸ் பண்ணும்போது. அதே தமிழ்காரங்க படிக்கும் போது அவ்வளவு ஒரு வன்முறை இருக்கு, அதுல அக்கினி கடல் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ கடல்னும் போது எவ்வளவு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் கடல் தெரியும். அவ்வளவு பெரிய நெருப்பு எரியிற இதுல அவ்வளவு பெரிய கொட்ட போற மாதிரி. சோ இப்ப இது எல்லாமே வந்து லிட்ரலா இயற்கையா இருக்கக்கூடிய காரியமா அப்படின்னு பார்த்தா பிந்தி உள்ளது ஆவிக்குரியதுன்னு இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும். அதுல நிறைய டீடைலான ஸ்டடி இருக்கு அந்த லேக் ஆஃப் ஃபயர் பத்தி. அது வந்து நம்ம அந்த டாபிக் படிக்கும் போது அதை படிப்போம். இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ரெண்டாவது இருக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவலா வருது, முதல் இருக்கிறது எல்லாமே பிசிக்கலா இருக்கு, லிட்ரலா இருக்கு பைபிள் படி. அதுக்குதான் இந்த ப்ரூஃப் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கும். எங்கேயுமே முன்னாடி வந்து ஸ்பிரிச்சுவல்னு இல்லவே இல்லை. ஆதாம் வந்து ஆவிக்குரிய ரீதியத்துல முதல் மரித்தான்றதுக்கு பைபிள்ல எந்த ப்ரூஃபும் இல்லை. ஆனா இன்னைக்கு மொத்த கிறிஸ்தவமும் அதை தான் சொல்லுது. அவன் கனியை புசித்த நாள்ல ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைஞ்சிட்டான். அப்புறம் 930 வருஷம் கழிச்சு சரீரத்துல மரணம் அடைஞ்சாண்டு. ஆனா வேதத்துல வந்து எடுத்த உடனே நடக்கிற முதல் அந்த டெத் பாயிண்டே வந்து
930 வருஷம் கழிச்சு சரீர மரணத்தை தான் சொல்லுது. அப்ப அந்த கனியை புசித்த நாள்ல என்ன ஆனா அப்படின்னா, அழியாமையில இருந்த மனிதன் அந்த கனியை புசித்த அந்த நாளிலே அழிவுக்குள்ளாய் போக ஆரம்பிச்சான். அந்த ப்ராசஸ்ல வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி மறிக்க போற, ஆனா அந்த ஜீவன் மறிக்கிற ப்ராசஸ் வரைக்கும் இருக்கிற ஜீவன் உனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இது வந்து இந்த ப்ராசஸ். அப்ப அந்த மரணம்ன்ற என் பாயிண்ட் வந்து என்னைக்கு ஆரம்பிச்சதுன்னா, அந்த கனியை புசித்த நாள்ல ஆரம்பிச்சது. ஆதாம்க்கு அது என்னைக்கு முடிஞ்சதுன்னா 930 வருஷம் கழிச்சு அதுக்கு முடிஞ்சது. அப்ப ஃபர்ஸ்ட் மறிச்சது என்ன அப்படின்னா அவனுடைய சரீர மரணம் தான். அங்க ஆவிக்குரிய மரணம்னு ஒரு கான்செப்டோ இல்ல ஒரு இதுவே கிடையாது, நமக்கு வேதத்துல அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் டெத் வந்து பிசிக்கல் டெத் தான், சரீர மரணம் தான். ரெண்டாவது ஒரு மரணம் இருக்கு, அது பைபிளையும் போட்டிருக்கு, அது வந்து ஸ்பிரிச்சுவலா வரக்கூடியது. அது வந்து ரெண்டாவது மரணம், அது ஸ்பிரிச்சுவல் டெத்து, அது லேக் ஆஃப் ஃபயர் அந்த சம்பந்தமானதெல்லாம் வருது. அப்ப நமக்கு ப்ரூஃப் வந்து ஆவிக்குரிய மரணம்னு பைபிள்ல வார்த்தை கிடையாது. ரெண்டாவது பைபிள் அதை அங்கீகரிச்சிருந்துச்சுன்னா சரீர பிரகாரமான மரணம் தான் ரெண்டாவது மரணமா வந்திருக்கணும். இந்த லேக் ஆஃப் ஃபயர் மரணத்தை வந்து வேதம் 3வது மரணம் இல்ல கடைசி மரணம் இல்ல வேற ஏதாவது ஒரு மரணம் நம்பர் போட்டு இருந்திருக்கணும். ஆனா ரெண்டாம் மரணம்னு சொல்லும் போது பைபிள்ல 2 மரணம் தான் இருக்கு. ஒண்ணு சரீர பிரகார மரணம், அது ஃபர்ஸ்ட் நடக்குது. ரெண்டாவது வரக்கூடியது ஸ்பிரிச்சுவலான மரணம், அது வந்து 1000 வருஷ சாட்சிக்கு அப்புறம் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு அப்புறம் அது நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. அதனுடைய டீட்டெயில் வேற. இப்ப நம்மளுடைய கான்செப்ட்ல இப்ப புரிஞ்சுக்கிறது வந்து டெஃபினட்டா ஃபர்ஸ்ட் ஆதாமுக்கு நடந்தது வந்து ஆவிக்குரிய மரணம் கிடையாது. அவனுக்கு நடந்தது வந்து சரீர பிரகாரமான மரணம் தான் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு. அந்த சரீர பிரகாரமான மரணம் வந்து ஒரு நாள் நிகழ்வு கிடையாது. அது அவன் கனியை புசித்த நாள்ல இருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அந்த ப்ராசஸ்னுடைய எண்ட் பாயிண்ட் வந்து 930 வருஷம் கழிச்சு அவனுக்கு நிறைவேறுது. இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து தாயின் கர்ப்பத்துல உருவாகும் போது அந்த கன்செப்ஷன்லயே ஆதாமுக்குள்ள இருந்து வரனால நமக்கு மரணம் நம்ம மீது கடத்தப்பட்டிருக்கு ஆதாம் மூலமாக. அதனால கன்செப்ஷன் கரு உருவாகும் போதே நம்ம மரணத்திற்குள்ளதான் உருவாகும். அப்போ உருவாகும் போது ஆதாமுக்கு சொன்ன மாதிரி நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் அப்படின்னும் போது நமக்கு வந்து சிலருக்கு 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் எவ்வளவு வேணா இருக்கலாம். அந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு வந்து எதை நோக்கி போகுதுன்னா மரணத்தை நோக்கி போகுது. அந்த எண்ட் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நடக்கிறது சரீர பிரகாரமான மரணம். அது வந்து எல்லா மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவதா வரக்கூடியது வந்து செகண்ட் டெத்ன்னு சொல்லக்கூடிய 2ஆம் மரணம் ஒரு ஆவிக்குரிய மரணமா இருக்கு. அது பிந்தி நடக்க போற ஒரு விஷயமா இருக்கு. அதனால நமக்கு போதிக்கப்பட்டு வந்த அந்த ஆதாம் கனியை புசித்த அந்த நாளிலே சாகவே சாவாய்ன்னு சொன்ன அந்த மொழிபெயர்ப்பின் காரணமாக, அதை புரிந்து கொண்ட விதத்தின் காரணமாக புதுசா ஒரு கான்செப்ட் ஆவிக்குரிய மரணம், இது வந்து சரீர மரணத்துக்கும் முந்தியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒண்ணு கிறிஸ்தவத்துல நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்ப இது வரைக்கும் கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருக்கா? பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணமா பிரதர்? இல்ல அடுத்த இதுக்கு போலாமா? இல்ல பிரதர், கோ ஹெட், நெக்ஸ்ட் இதுக்கு போங்க. ஏன்னா ஓகே, ஒன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. ஆமா, இல்ல இது ஸ்லோ போயிட்டு இந்த பாயிண்டோட முடிச்சுக்கலாம் நம்ம இந்த ஒரு இதோட. ஓகே ஓகே. இதுல வந்து அப்ப வந்து இன்னும் ஒரு இது இருக்கு. அதாவது இந்த ஆதாம் இந்த இதோட சேர்த்து முடிச்சிடலாம் இன்னைக்கு இது. ஏன்னா இதுல கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். வந்தா நல்லா இருக்கும். ஃபீட்பேக் வந்தா நல்லா இருக்கும். தப்பா இந்த டாபிக் வந்து ஒரு புதுசான டாபிக்கா கேட்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இது புதுசா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அது வந்து அந்த ஒரு ஃபீட்பேக் வந்தாதான் அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்குன்றதும் நமக்கும் தெரியும். ஓகே, லாஸ்ட் பாயிண்ட் நம்ம முடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப ஓவரைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் அவங்களுக்கு உள் வாங்குறதுக்கு டைம் கொடுக்கணும். ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ஃபால்ஸ் டீச்சிங் இப்ப என்ன தவறான போதனை என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஸ்பிரிச்சுவல் டெத் அப்படின்றதே வந்து ஒரு தவறான போதனை. ஏன்னா பைபிள்ல ஸ்பிரிச்சுவல் டெத்னு ஒண்ணு கிடையாதுன்னு பார்த்துட்டோம். ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்ல அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் அடையலைன்னு பார்த்துட்டோம். அப்படி இவங்க சொல்ற மாதிரி முதலாவது ஆவிக்குரிய மரணத்தை அடைஞ்சிட்டான், பின்பு சரீர பிரகாரமான மரணத்தை அடைந்தான்றதுக்கு வேதத்துல இருந்து ப்ரூஃப் பார்த்தா அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதலாவது வர்றது சரீர மரணம் தான். 2ஆம் மரணம்னு சொல்லக்கூடிய அடுத்த மரணத்தையே பைபிள் 2, அப்போ மொத்தமே 2 மரணம் தான் சொல்லுது. முதல் மரணம் சரீர பிரகார மரணம், ரெண்டாவது அக்கினி கடலாகிய ஆவிக்குரிய அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் டெத்தை பத்தி பைபிள் பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்போ இதுல இந்த வந்த கன்ஃபியூஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, சாகவே சாவா இந்த இதெல்லாம். இப்ப இதைதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். இதுல வந்து இன்னொரு ஒரு தாட்டும் சொல்றாங்க. அதையும் ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு வந்து இந்த புரிதல் இல்லாதனால சிலருக்கு என்ன சொல்ல வந்தாங்கன்னா,
அதாவது ஆதாம் வந்து ஆவிக்குரிய மரணம்ன்றது இல்லை அப்படின்றத ஒத்துக்கிட்டு, ஆனா ஏன் அந்த நாள்லயே, அதாவது மரணம் என்பது ஒரு ப்ராசஸ், அவன் வந்து அழியாமையில இருந்து அழிவுக்குள்ளா மாறின நாள் அவன் கனியை புசித்த நாள், அதுல இருந்து அவனுடைய மரணத்தின் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது தெரியாதனால இவங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனுக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 நாள் ஒரு வருஷத்தை போலவும், இது வந்து நமக்கு அவசியம் இல்லாது, பட் சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்கு இல்லையா, தாட், ஆண்டவருக்கு 1000 நாள் ஒரு வருஷத்தை ஒரு நாளை போலவும் ஒரு நாள் 1000 வருஷத்தை போலவும் இருக்கு அப்படின்றனால சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாம் வந்து அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாயின்னு சொன்னது வந்து லிட்டரலா 24 ஹவர்ஸ் கிடையாது, அது வந்து 1000 வருஷம். அதனால ஆதாம் வந்து 930 வருஷம் தான். ஆதாம் மட்டும் இல்ல, எந்த மனுஷனும் 1000 டச் பண்ணவே இல்லை. அப்ப அந்த நாளுக்குள்ளேயே, அதாவது ஒரு நாளுன்றது 1000 வருஷம், அந்த 1000 வருஷத்துக்குள்ளேயே 930, 960, 969 இந்த இதுலயே எல்லாருமே மரித்தார்கள். அதனால 1000 வருஷத்தை யாருமே டச் பண்ணல, ஒரு நாள டச் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு தாட் இருக்கு. ஆனா இது வந்து கரெக்டான அணுகுமுறை கிடையாது. ஏன்னா 1000 வருஷம் ஒரு நாள்ன்ற கான்செப்ட்ல ஆண்டவர் அங்க சொல்ல, இதை புசிக்கும் நாள்லயே நீ சாகவே சாவாய்னா அந்த தன்மையை பத்தி சொல்றாரு, நீ மரணத்திற்குள்ளாய் மரிப்பாய்ன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லியிருக்கு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிரதர். ஏன்னா அடுத்தது எடுத்தோம்னா திரும்ப இன்னும் இல்ல ஒரு தாட் மட்டும் போயிடலாம், இல்ல இன்னும் 10 மினிட்ஸ் மட்டும், ஒரே ஒரு தாட் மட்டும் எடுத்தலாம். 10 மினிட்ஸ் இருக்கு, இப்பதான் 7:15 7:10 சம்திங் ஆகுது. ஓகே, அப்ப வேதாகமத்தின் அடிப்படையில எது மரிக்குது? இப்ப மரணத்தை பத்தி பேசிட்டோம். ஆதாம் வந்து ஆவிக்குரிய ரீதியில மரிக்கல அப்படின்னு பார்த்தாச்சு, சரீர பிரகாரமா தான் மரிச்சான் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தாச்சு. 2 மரணம் தான் பைபிள்ல இருக்கிறது. முதல் வந்து சரீர பிரகார மரணம், பிந்தி வர்றது ஆவிக்குரிய மரணமா இருக்கு, அது செகண்ட் டெத்னு பைபிள் சொல்லுது, லேக் ஆஃப் ஃபயரை பத்தி எல்லாம் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம். இப்ப கேள்வி என்னன்னா, ஆதாம் மரிக்கும் போது எது மரிக்குது ஆதாம்ல? ஏன்னா இப்ப ஆதாம் வந்து சொல்ல போனோம்னா 3 பகுதிகளா சேர்ந்ததுதான் மனிதன். பூமியிலிருந்து ஆண்டவர் பண்ணாரு, தூசி எடுத்தாரு, அது வந்து அந்த மனிதன் ஜீவாத்மானான் அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த சரீரம் மனிதன் சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. 2வது தேவனின் ஜீவ சுவாசம் நாசியிலே ஊதப்பட்டுச்சுன்னு பார்த்திருக்கோம். அப்ப அது என்னது? ஆவி, தேவன் தந்த ஆவி. அப்ப அந்த மனிதனுக்குள்ள ஒரு சரீரம் இருக்கு, ஒரு ஆவி இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான், அதாவது ஆத்மா மனிதனா மாறி இருக்கான், ஒரு லிவிங் பீயிங்கா, லிவிங் சோலா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோம். இப்ப இந்த இதுல வந்து ஒரு மனிதனுக்குள்ள இருக்க காம்பனன்ட்ஸ் பார்த்தா ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 இருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இதுல எது வந்து தேவனுடைய ரூபத்திலையும் தேவனுடைய சாயல்லையும் சிருஷ்டிக்கப்பட்டது? ஆத்மா. ஆத்மா. அப்ப தேவனுடைய சாயல்னும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அழியாமை அந்த மாதிரிலாம் பார்த்தோம். அப்போ அந்த சாயல சிருஷ்டிக்கப்பட்டது வந்து ஆத்மா. ஏன்னா மண்ணுல இருந்து ஒரு கை கால் வச்சு மூக்கு கண்ணை வச்சு ஒரு பொம்மை மாதிரி ஒண்ணு செய்யறாரு, நாசில இருந்து சுவாசத்தை ஊதுறாரு, அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அப்ப அந்த ஆத்மாவுக்கான காரியம் இருக்கு இல்லையா, அதுதான் தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டது. ஏன் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப மண்ல இருந்து மனிதனை உருவாக்குறாரு, சுவாசத்தை நாசில ஊதுறாரு, இது ரெண்டும் இருக்கிற பொருள். இந்த மண்ணை வந்து அதுக்கு முன்னாடியே பூமி இருக்கு, உருவாக்கிட்டாரு, அப்ப அதுல இருந்து எடுக்கிறாரு, சுவாசம் அவர்கிட்ட இருக்கு, அவர் நாசில ஊதுறாரு. இப்ப இது ரெண்டும் சேர்ந்த பிறகு ஒரு பொருள் உருவாகுது புதுசா, அதுதான் வந்து என்னது? ஜீவ ஆத்மா. அப்போ மனிதனுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்ட, அதாவது இல்லைன்னா இன்னொரு வார்த்தை சொன்னா புதிதாக உருவாக்கப்பட்ட, ஏன்னா மண்ணு புதுசா அப்ப உருவாக்கல ஆண்டவர், அந்த ஏற்கனவே இருக்கிற மண் எடுத்து ஒரு உருவத்தை செய்யறாரு. அவருடைய சுவாசம், ஜீவ சுவாசம் அவர்கிட்டே தான் இருக்கு. அத புதுசா தேவன் வந்து ஜீவ சுவாசத்தை வந்து நாசில ஊதுறாரு. ஜீவ சுவாசத்தை ஊதுன உடனே இது ரெண்டும் சேர்ந்து புதுசா அப்ப அந்த டைம்ல உருவாக்கப்பட்ட இல்ல சிருஷ்டிக்கப்பட்ட புதிதான பொருள் என்னதுன்னா ஜீவ ஆத்மா. மனிதன் வந்து ஜீவ ஆத்மாவா மாறினாலே லிவிங் சோல், அதுதான் புதுசா உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பாக்குறோம்.
அப்ப அந்த புதுசா உருவாக்கப்பட்டதுதான் தேவனுடைய சாயல்லையும் ரூபத்திலையும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொருள் இருக்கு, மீதி ரெண்டும் எங்கிருந்தோ எடுத்தது. இப்ப இதுல நமக்கு கேள்வி என்னன்னா, இந்த 3 விஷயம் ஆவி, ஆத்மா, சரீரம், இதுல எது மரிக்கும் தன்மையில இருக்கிறது? எது மரிக்க முடியும்? ஆத்மா. பாடி. பாடி பாடி வந்து ஆக்சுவலா மண்ல இருந்து எடுக்கப்பட்டுச்சு. இப்ப மரித்த பிறகு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு விதமா கேக்குறேனே, இப்ப வந்து ஒருத்தர் இறந்துட்டாரு. இறந்த பிறகு அவருக்குள்ள இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னவா இருந்துச்சு? அவர் உயிரோடு இருக்கும்போது ஆவி இருந்துச்சு, ஆத்மா இருந்துச்சு, சரீரம் இருந்துச்சு. ஒரு யாரா இருக்கட்டும், அவங்க வந்து ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்காங்க. இப்ப அந்த நபர் மரிச்சிட்டாரு. மரிச்ச உடனே ஆவி என்னாச்சு? தன்னை தந்த தேவன்கிட்ட போயிருச்சு. மூக்கு கிட்ட கை வச்சோம்னா ஆவி இருக்காது, ரைட்? சரீரமானது கண்ணு முன்னாடி அங்கேயேதான் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், உடம்பு ஐஸ் மாதிரி ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. நார்மல் ஹீட் கிடையாது உடம்புல. அப்ப அந்த பாடி எதை நோக்கி, ஏன் அந்த ஐஸ் மாதிரி ஆகுது, ஏன் ஒரு மாதிரி ஆகுது? உடனே கொஞ்ச நேரத்துல ஃப்ரீசர் பாக்ஸ் எடுத்து ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள வைக்கிறாங்க. ஏன்? கொஞ்ச நேரமாச்சும் அதை காப்பாத்தி வைக்கணும்னு. இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, மண்ணுக்கு திரும்புற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சுவாசம் வந்து ஆண்டவர்கிட்ட போறது இமீடியட்டா போயிருச்சு. இது வந்து மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டனால இமீடியட்டா மண்ணுக்கு போக ஆரம்பிக்குது. பட் அதுக்கு 1, 2, 3 நாள் டைம் ஆயிட்டே இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, இவங்க வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்காக தான் ஃப்ரீசர் பாக்ஸ்ல எடுத்து வைக்கிறாங்க அந்த பாடியை. அப்போ பாடி அங்க இருந்தாலும் அது அதனுடைய டீக்ரேட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி மண்ணுக்கு போய்கிட்டு இருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஆவி அங்க இருந்து தேவன்கிட்ட திரும்ப போயிருது. அப்போ ஆத்மான்றது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, மனிதனுடைய ரியல் பீயிங். ஆத்மா சாப்பிடுது. நம்ம அந்த ஆத்மாவை பத்தி படிக்கும் போது நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஆத்மா கோவம் வரும், ஆத்மா அழுகுது, ஆத்மா சாப்பிடுது, ஆத்மா உயிரோட இருக்கு, ஆத்மா நரகத்துக்கு போகுது, ஆத்மா இப்படி இருக்கு. சோ எந்த ஒரு எமோஷன், ஏன்னா மனுஷனை வந்து தேவன் சிருஷ்டிக்கும் போது மண்ல அந்த சரீரத்தை சிருஷ்டிக்கிறாரு. மரித்த பிறகு அதே மாதிரி அந்த சரீரமான ஃபார்ம் வந்து மண்ணுக்கு திரும்புறதுக்கு ரெடியா அப்படியே இருக்கு. நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா அரை நாள்ல ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து சில்லு நாய் அப்படியே ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிடும். உடனே ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டா கொஞ்ச நேரம் வச்சு அப்புறம் எடுத்து போய் வைக்கிறாங்க. ஏன் ஒரு டே 2 டே கூட அப்படியே சும்மா வெளியே வைக்க முடியலன்னா, அது மண்ணுக்கு திரும்புற ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப சரீரமும் திரும்ப ரிட்டர்ன் போக ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஆவி தேவன்கிட்ட போயிடுச்சு. ஆனா மரித்த ஒருத்தர் படுத்திருக்காரு இல்லையா, ஆத்மான்றதுதான் அந்த உணர்வுள்ள பகுதி. அவனோட அந்த மனிதன் வந்து நடமாடும் ஒரு லிவிங் பீயிங்கா இருந்ததுக்கான ஒரே பொருள் என்னன்னா அந்த ஆத்மா தான். ஆத்மா தான் உள்ள இருக்கிற ஒரு ரியல் பீயிங். அப்ப அந்த ஆத்மா தான் மரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது, சரீரம் வந்து மரிச்சாலும் அங்கதான் இருக்கு. அது டிகே ப்ராசஸ்க்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. அப்ப அந்த சரீரத்தை நம்ம குத்துனாலோ இல்ல கிள்னாலோ அந்த சரீரத்துக்கு வலிக்க போறது இல்லை. அந்த சரீரம் நான் மரித்துட்டேனேன்ட்டு அழ போறது இல்லை. அந்த சரீரத்துக்கிட்ட ஏதாவது ஜோக் சொன்னா சரீரம் சிரிக்க போறது இல்லை. அந்த சரீரத்துக்கு பசிக்காது. மற்ற மதத்துல இருக்கவங்க அதை எடுத்துட்டு போய் நெருப்பிலே வைக்கிறாங்க. அந்த சரீரத்தை சாம்பல் ஆக்கி எடுத்துன்னு ஒரு சொம்புல வச்சு. அப்ப எரிக்கும் போது அந்த சரீரத்துக்கு வலிக்க போறதுல ஒண்ணும் இல்லை. அப்ப உயிரோட இருக்க ஆளுக்கு ஒரு சின்ன கேண்டில், ஒரு சின்ன தீக்காயம் பட்டா கூட நெருப்பே வேணாம், கேண்டிலுடைய வேக்ஸ் ஒரு சின்ன இது கையில சொட்டிட்டாலே ஆன்னு எவ்வளவு சூடு இருக்கு. அப்ப அவ்வளவு உணர்வுள்ள அந்த ஆத்மா, அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆத்மா மரித்த பிறகு அவங்களை எடுத்துன்னு போய் கட்டையெல்லாம் வச்சு எரிக்கிறாங்க. உள்ள கிரிமினேஷன் இதுல பயங்கர ஹீட்ல உள்ள வைக்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு ரியாக்ஷன் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ஆத்மா இல்ல, அந்த உணர்வுகள் செத்து போச்சு. அப்போ மரணம் செத்து போச்சு அப்படின்றதே வந்து ஆவிக்கோ சரீரத்திற்கோ கிடையாது. செத்து போன சரீரம் தான் அங்க இருக்கு. செத்து போனது என்னது? ஆத்மா, உணர்வுகள், அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே. புரியுதா உங்களுக்கு? அந்த அப்ப டெத்ன்றது என்னன்னா, ஆத்மாதான் மரிக்க தன்மை உள்ளது. ஏன்னா ஆத்மாதான் தேவன் சிருஷ்டித்தாரு, அதை ஜீவ ஆத்மாவா சிருஷ்டித்தாரு. அந்த ஆத்மா கனியை புசித்த நாள்ல மரணத்திற்குள்ள அழிவுக்குள்ள போக ஆரம்பிச்சது. அப்ப அந்த ப்ராசஸ் ஃபுல்லா முடிஞ்சு அந்த மரணத்திற்குள்ள போய் அழியும் போது எது மரிக்குது அப்படின்னா ஆத்மா மரிக்குது. அப்ப சரீரம் திரும்ப ரிட்டர்ன் போற ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்ம முன்னாடியே வச்சிருந்தாலும் அது அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி கிராஜுவலா டிகிரேட் ஆகிட்டே போகுது. ஆவி தேவன்கிட்ட இமீடியட்டா போயிடுது, கண்ணுக்கு தெரியாது. அப்ப எது மரிச்சிருக்கு அப்படின்னா அந்த எமோஷன், பீயிங், அந்த ஃபீல், அதுதான் ஆத்மா. அதனால்தான் அந்த பாடி இங்கேயே இருந்தாலும் அது மரித்தவருடைய சடலமா இருக்கு, அது மரித்தவருடைய சரீரமா இருக்கே தவிர, அப்ப அந்த மரித்ததுன்றது யாரு? ஆத்மா. அது அங்க இல்ல, அது அதுக்கப்புறம் எக்ஸிஸ்ட் இல்ல. அப்ப ஆத்மா வந்துச்சுன்னா அந்த ஆத்மா உணர்வுள்ள ஒரு பீயிங் தான் ஆத்மா, ஒரு நடமாடக்கூடிய உணர்வுள்ள. அது எதுவுமே அந்த சரீரத்துக்கு இருக்காது. அப்ப சரீரம் மரணம் அடையல. மரணம் அடைஞ்ச பிறகு அந்த சரீரம் ரிட்டர்ன் போய்கிட்டு இருக்க ப்ராசஸ்ல நம்ம முன்னாடி இருக்கு.
ஆவி டக்குன்னு போயது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அப்ப மரணம் அடைஞ்சது என்னது? அந்த எமோஷனல் பீயிங், ஜீவன், ஆத்மா, நடமாடுற, பசிக்கிற, சாப்பிடுற, தூங்குற உணர்வுள்ள அந்த மனிதன்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா, அதுதான் மறிச்சிருச்சு மரணத்துல. சோ மரணம்ன்றது வந்து எதுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தா ஆத்மாக்கு தான் நடக்குது. அப்ப எதுக்கு நடக்கல? மனிதன்ல ஆவி, ஆத்மா, சரீரம் இருக்குன்னு பார்த்தோம். ஆவிக்கு நடக்கல. ஆன்டி கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாங்க. ஆவிக்குரிய மரணம்னு சொல்றாங்க இல்லையா? மறிக்கும் தன்மையே கிடையாது ஆவிக்கு. சரீரமும் ரிட்டர்ன் போகுது, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு திரும்புது. மறிக்கும் தன்மையில இருக்க ஒரே பொருள் ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மா மரணம் அடையுது, மறிக்குது. அப்போ மறிக்கும் தன்மையில இல்லாத பகுதி, மனிதன்ல மறிக்காத தன்மையில் உள்ள பகுதி என்னன்னா, அப்ப சரீரம் மறிக்கலையா அப்படின்னு கேட்டா சரீரம் வந்து மறிக்கல, ஆத்மா மறிச்சிருச்சு. மறிச்ச பிறகு இந்த சரீரம் பழைய நிலைமைக்கே திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கு. மேபி நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சோம்னா ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு நம்ம திரும்ப தூக்கி வச்சோடனே ரிட்டர்ன் போகுது. அது அப்படியே ஐஸ்ல புடிச்சு வச்சிருக்கோம், அவ்வளவுதான். பட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரிட்டர்ன் போறதுக்கு. அப்போ சரீரம் மறிப்பது இல்லை, அது வந்து மறித்த பிறகு சரீரம் அங்க இருக்கு. அதே மாதிரி ஆவி மறிப்பதில்லை, ஆவி தேவன்கிட்ட திரும்புது. ரெண்டுமே ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு, ஒரு இடத்துக்கு திரும்புது. அப்ப உருவாக்கப்பட்ட ஒண்ணு இல்லாமல் போகுது. எமோஷனல் பீயிங், ஆத்மா, அதுக்கப்புறம் இல்லாம எக்ஸிஸ்டே இல்லை. அது எங்கேயும் ஒரு நிலையில வாழ்ந்துகிட்டோ திரும்ப போய்கிட்டு வந்துகிட்டு பார்த்துக்கிட்டு அந்த உணர்வு ஃபீலிங்ஸ் காட்டிக்கிட்டு, செத்தவங்க வந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இப்ப அப்படின்னும் போது சந்தோஷப்படக்கூடிய தன்மை சரீரத்திற்கு கிடையாது. சந்தோஷம்னு வர்றது எதுக்கு வருதுன்னா ஆவி, ஆத்மாவுக்கு தான் அந்த உணர்வுகள் இருக்கு. அந்த உணர்வை வெளிக்காட்டுறது வேணா சரீரத்துல காட்டலாமா இருக்கும், பட் உணர்வு ஆத்மாக்குரியது. அப்ப ஆத்மா அங்க இல்லை அப்படின்னும் போது, அப்படி சப்போஸ் ஆத்மா வந்து மரித்த பிறகும் உயிரோடு இருக்கு அப்படின்னா, மரித்த பிறகு அந்த சரீரத்தை எடுத்துட்டு போய் எரிக்கும் போது ஆத்மா தகதகன்னு எரியணும், கத்தணும். எதுவுமே இல்லை, ஆத்மா அங்க எக்ஸிஸ்டே கிடையாது. பாடியே பக்கத்துல இருந்தாலும் நம்ம என்ன பண்ணாலும் அந்த சரீரத்துல ஒரு ரியாக்ஷனும் இல்லாததுக்கு காரணம் அதுல ரியாக்ஷன் கொடுக்கக்கூடிய உணர்வுள்ள பகுதியாகிய ஆத்மா மறித்து விட்டது. அது எக்ஸிஸ்டே கிடையாது, அதுக்கு மேல அது இல்லாமே போயிருச்சு. இதுதான் மரணம், அது எண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் அங்க லைஃபோ ஜீவனோ எதுவுமே கிடையாது, அது எண்ட் பாயிண்ட். அப்ப வேதம் என்ன சொல்லுது? இப்ப நம்ம இதெல்லாம் ஜென்ரலா பார்த்துட்டோம். இப்ப வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பாவம் செய்கிற ஆவி சாகும்னு பைபிள்ல எங்கேயாவது சொல்லியிருக்கா? இல்ல. இல்ல, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். அதே மாதிரி பாவம் செய்கிற சரீரம் சாகும்னு கிடையாது. ஏன்னா இது ஆவிக்கும் சரீரத்திற்கும் மரணம்ன்றது கிடையாது. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பொருள் உருவாச்சு. அந்த பொருள் பேரு ஆத்மா. அந்த ஆத்மாக்கு தான் மரணம் உண்டு. அப்ப இந்த ஆத்மா மரிக்கும் போது, மரணம் அடைஞ்ச பிறகு ஆத்மா மரித்த உடனே சரீரம் அது பழைய நிலைமைக்கு போது, ஆவி அங்க போயிருது. ரெண்டும் பிரியும் போது ஆத்மா மறிச்சிருது. அப்ப மரணம்ன்றது வந்து சரீரத்துக்கு நம்ம பாக்குறோம், அதனால நம்ம சரீரத்தை பத்தி பேசுறோம். ஏன்னா டெட் பாடிங்க வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, செத்துட்டாருன்னு சொல்லிட்டு எதை சொல்லி பார்த்துட்டு இருக்கோம்னா, மரித்த பிறகு உள்ள அந்த சரீரத்தை வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர, மரணம்ன்றது அந்த சரீரத்துக்கு கிடையாது. அதுக்குள்ள இருந்த ஆத்மாக்கு அந்த உணர்வுகள் அதெல்லாம் செத்து போச்சு. அதனாலதான் வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். நிறைய தடவை படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாம். எசேக்கியேல் 18:20. ஏன்னா பைபிள் படி ஆவி சாகவே சாகாது. அதை நல்லா தெளிவுபடுத்துறதுதான். மரிக்கக்கூடிய தன்மையில உள்ள மனிதனுக்குள்ள இருக்க ஆவி ஆத்மா சரீரத்துல மரிக்கும் தன்மையில இருக்க ஒரே விஷயம் ஆத்மா மட்டும்தான். அந்த ஆத்மாக்கு தான் தேவனும் சொல்லி இருக்கிறது. எசேக்கியேல் 18:20 முதல் லைன் மட்டும் படிச்சா கூட போதும் தான். பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். போதும். அப்போ தெளிவா சொல்லியிருக்கு, பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம், எல்லா ஆத்மாவும் பாவம் தான் செஞ்சிருக்கு. ஏன்னா ஆதாம் ஒரு மனிதன் செய்த பாவத்தினால எல்லார் மேலும் அந்த மரணமானது வந்தது, எல்லாரும் அதனால பாவம் செய்யறாங்கன்னா பார்த்தோம். அப்போ இதுல எக்ஸப்ஷனே கிடையாது. அப்போ பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்னா எல்லா ஆத்மாவும் செத்துருக்கு. இப்ப இதுல வந்து எங்கேயுமே சரீரத்தை பத்தியோ ஆவியை பத்தியோ செய்யல. ஏன்னா இதே பாவம் செய்கிற மனிதனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு? சரீரம் இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்மா இருக்கு அந்த பாவம் செய்கிற மனுஷன்ல. ஆனா எது சாவுது? பாவம் செய்கிற சரீரம் சாவல, பாவம் செய்கிற ஆவி சாவல, பாவம் செய்கிற ஆத்மா சாவும். ஏன்னா ஆத்மா மட்டும்தான் சாக முடியும். அது மட்டும்தான் புதுசா உருவாக்கப்பட்ட உணர்வுள்ள ஒரு விஷயம். அது ஜீவனோடு இருந்துச்சு. ஆதாம் கனியை புசித்ததனுடைய விளைவாக இந்த மரணமானது வந்துச்சு. அது எல்லோர் மேலும் வந்துச்சு. அப்ப மரிக்கும் தன்மையில இருக்க ஒரே விஷயம் ஆத்மா மட்டும்தான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
நமக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு ஆவி ஒருபோதும் மரிப்பதில்லை. ஆனா ஆதாம் பாவம் செய்தவுடன் எது மரிச்சதுன்னு சொல்றாங்க? ஆவிக்குரிய மரணம் நிகழ்ந்தது. எந்த இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்துல எந்த டினாமினேஷன் இருக்கு, பட்சபாதமே இல்லை அந்த இதுல. அப்போ அங்க போயிட்டு ஆதாம் கனியை புசித்த உடனே சாகவே சாவான்னு சொல்லியிருக்கேன், அவன் என்ன செத்தானா அப்படின்னு கேட்டா, ஆமா அன்னைக்கே அவன் ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைஞ்சிட்டான். இதுதான் ஒரே பதில். ஆனா ஆவியே மரிக்காது அப்படின்றதுதான் வேதம் சொல்லுது. ரெண்டாவது, இதுவாச்சும் பரவாயில்ல ஒத்துக்கலாம். இருக்கிறதுலே பெரிய விஷயம், அது அடுத்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா படிப்போம். அதனுடைய இதை இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் பேசி முடிச்சலாம். அப்போ அதை விட பெரிய பயங்கரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆதாம் பாவம் செய்த போது ஆத்மா மரிக்குது. அதாவது மரிக்கும் ஆத்மாவுக்கு, அழிவுள்ள ஆத்மாவுக்கு மாறுது அப்படின்ட்டு தேவன் சொல்றாரு. அதுதான் நம்ம 2:17 பார்த்தோம். இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னா, சாகக்கூடிய தன்மையில இருக்கிறது ஆத்மா மட்டும்தான். அழிவில்லாத ஜீவனுள்ள ஆத்மாவா சிருஷ்டிக்கப்பட்ட அந்த ஆத்மா அழியும் தன்மைக்கு மாறி அழிவுள்ள ஆத்மாவா மாறிடுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் 2:17 ஆதாம் சொல்லுமா சொல்றாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவமா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், ஆத்மா ஒருபோதும் மரிப்பது இல்லை. கேட்டிருக்கீங்களா? ஆத்மா நித்தியமா ஏதாவது ஒரு இடத்துல இருக்குது. ஒண்ணு நியாய தீர்ப்புக்கு இருக்குது, இல்லைன்னா அடுத்த ஜென்மத்துல இருக்குது, இல்லைன்னா கடவுளோட இருக்குது, இல்ல ஏதோ ஒரு ஃபார்ம்ல அந்த ஆத்மா உயிரோடு இருக்கு. ஆத்மா மரிக்கவே மரிக்காது. அது நித்தியமா ஒண்ணு பரலோகத்துல ஆண்டவரோட இருக்கும், இல்ல நெருப்பு குழம்புக்குள்ள அக்னி கடல்ல போட்டு எரிஞ்சுக்கிட்டே கிடக்கும் ஆத்மா, இல்ல இந்த இடத்துக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்ல இந்த இடத்துல நியாய தீர்ப்புக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், வாயில ஒரு விரல்ல வச்சு தண்ணி குடித்தீங்கன்னா பரவாயில்ல எனக்குன்னு சொல்லிட்டு ஆத்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாம் சரீரம் கிடையாது. ஏன்னா சரீரம் செத்து போயிடுச்சு, ஆவி தேவன்ட்ட போயிடுச்சு. ஆத்மா செத்தது சரீரம்னு சொல்லிட்டாங்க. ஆத்மா உயிரோடவே இருக்கு, ஏதோ ஒரு நிலையில ஆத்மா வாழ்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றாங்க. அப்ப 2 விஷயம் நம்ம தவறுதலா இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்றது என்னன்னா, ஆதாம் அந்த கனியை புசித்த நாள்ல ஆவிக்குரிய மரணம் அடைந்தான் அப்படின்னு சொல்றது முதல் தவறு. ஏன்னா ஆவி மரிக்கவே மரிக்காது. ஆவிக்குரிய மரணம் முதலாவது கிடையாது, சரீர பிரகாரமான மரணம் தான் முதலாவது. ஆவிக்குரிய மரணம்ன்றதே கிடையாது பைபிள்ல, அந்த கான்செப்டே இல்லை எங்கே இருந்தாலும். அடுத்தது, ஆத்மா மரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லுது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் அப்படின்னு. எல்லா ஆத்மாவும் சாகுது. ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஆதாமுக்குள்ளாக எல்லாரும் மேலும் பாவம் வந்தது, அதனால எல்லாரும் மரிக்கிறாங்க. அதனால மரணம் எல்லோருக்கும் ஒரு தடவை நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கு. அது என்ன மரணம்னு பார்த்தோம்? சரீர மரணம். அப்ப அந்த ஆத்மா மரிக்கிறது, அததான் வந்து பிசிக்கலா நம்ம டெத்ன்னு சொல்றோம். ஏன்னா சரீரம் நம்ம முன்னாடி தெரியுது, அந்த உணர்வுகள் எல்லாமே மரிச்சு போகுது. அப்ப அந்த மரணம் வந்து நிகழவே நிகழாது. ஆத்மா ஏதாவது ஒரு இடத்துல வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கிறிஸ்தவம் நம்புது. அடுத்த வாரம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கே வந்து அடுத்து இதனுடைய பாயிண்ட் கண்டினியூஷன் என்னன்னா, பிசாசு சொல்லும் போது அவன் சொன்ன பொய் என்னன்னா, ஆத்மா சாகவே சாகாது அப்படின்னு சொன்ன பிசாசினுடைய அந்த முதல் பொய்ய இன்னைக்கு கிறிஸ்தவம் உட்பட எல்லா மதமும் அதை கஷ்டப்பட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அதுக்காக சண்டை போடுறது, கஷ்டப்பட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. எப்படி? ஆத்மா மரிக்கவே மரிக்காதுன்னு சொன்ன பிசாசு சொன்ன முதல் பொய். ஆண்டவர் சொன்னது, நீ இந்த கனியை புசிக்கும் நாள்ல உன்னுடைய ஆத்மா மரணத்திற்குள்ள போகும் அப்படின்னாரு. அது 930 வருஷம் இருந்து மரணத்துக்குள்ள போயிடுச்சு. அப்ப இந்த ஒரு சத்தியங்கள்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது மரணத்தை குறித்து ஒரு தெளிவும், ஆவிக்குரிய மரணம்ன்ற ஒண்ணு கிடையாது, மரிக்கும் தன்மையில இருக்கிறதே வந்து ஆத்மா தான். அப்படி மரிக்கும் தன்மையில இருக்கிற ஆத்மா மரிக்கவே மரிக்காதுன்னு சொன்னது பிசாசானவன். அந்த ஒரு சத்தியத்தை தான் இன்னைக்கு எந்த மதமும் பட்சபாதமே இல்லாம கிறிஸ்தவம் உட்பட எல்லா மதமும் சொல்றது என்னன்னா, ஆத்மா மரிக்காது. அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபார்ம்ல அது ஆக்டிவா இருக்கு, இல்லைன்னா ஆக்டிவா இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதுக்கு தண்டனை இருக்கு. அது நம்ம அடுத்த ஜட்மெண்ட் அந்த இதெல்லாம் படிக்கும்போது படிப்போம். பட் கான்செப்ட் என்னன்னா, ஆத்மா ஏதோ ஒரு ஃபார்ம்ல ஏதோ ஒரு இடத்துல வேற ரூபத்துல தொடர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்கு, ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது அப்படின்றதுதான் எல்லா மதத்தினுடைய கான்செப்டும். இதுல இருந்துதான் வந்து மரித்தவர்கள் பரலோகத்துல இருந்து பாக்குறது, மறு ஜென்மத்துல போறது, ஒவ்வொரு ஜென்மமா எடுக்கிறது, இது எல்லாத்துக்கும் அடிப்படை எங்க அப்படின்னா, பிசாசு சொன்ன அந்த பொய், நீங்க இந்த கனியை புசிக்கும் நாள்ல நீங்க ஆத்ம ரீதியில சாகவே மாட்டீங்க அப்படின்னு சொன்ன அந்த பிசாசின் பொய்.
ஸோ இதை பத்தி நம்ம வர நாட்களில் இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஏன்னா இதை பத்தி நிறைய டெத்தை பத்தி ரொம்ப தெளிவு பண்ண வேண்டிய நிறைய காரியங்கள்லாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது அந்த ஐஸ்வர்யவான் லாசரு, சிலுவையில இருந்த கல்லன், ஏனோக்கு எலியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, சாமுவேல் சவுல். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வர நாட்கள்ல ஒரு 3-4 வாரத்துல அடையமா இதை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்ப்போம், கண்டினியூஸா இதை பத்தி படிப்போம். வேற ஏதாவது கேள்விகள், டவுட்டு வேற ஏதாவது இருந்தா கேளுங்க, இல்லைனாலும் குரூப்ல போடுங்க. நம்ம பிரதர் நீங்க ஏதாவது ஆட் பண்ணுமா பிரதர்? இல்ல பிரதர், சொன்ன மாதிரி we have to give time for it to be digested. இது கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட் தான் இது. பொறுமையா பண்ணலாம். சொல்லுங்க சிஸ்டர். சொல்லுங்க. அது 1 day is equal to 1000 years அந்த கான்செப்ட் தப்பா? அப்ப இல்ல, அந்த கான்செப்ட் கரெக்ட். ஈவன் தான் அந்த கான்செப்ட் இருந்தாலும் ஆவிக்குரிய மரணம்ன்றது இல்ல. ஈவன் அந்த கான்செப்ட் வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல கரெக்ட்னு நம்ம எடுத்தா கூட, அவங்க வந்து 900 சில்லற வருஷம் தாண்டி 1000 இயர்ஸ்க்கு வாழவே இல்லை. பட் த ஃபோக்கஸ் இஸ் நாட் தட் என்று சொல்றேன். ஃபோக்கஸ் வந்து ஒரு நாள் 1000 வருஷம்ன்றது கிடையாது. அந்த ஃபோக்கஸ்ல சொல்ல வரல. அந்த கனியை புசித்த அந்த நாளிலே, ஏன்னா பைபிள்ல வந்து அந்த நாள்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த 1000 வருஷம் ஒரு நாள் இதெல்லாம் வருது. இப்ப இயேசு கிறிஸ்து வந்து, இந்த தேவன் வந்து பூமியை 7 நாள்ல சிருஷ்டித்தார் அப்படின்னும் போது 7000 வருஷத்துல சிருஷ்டித்தார்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. சோ அப்ப அது வந்து விடியற் காலமும் சாயங்காலமாக முதலாம் நாள் ஆயிற்று. ஒரு லிட்டரல் 24 hours அவர் சொல்றாரு. ஏன்னா விடியற் காலமும் சாயங்காலமும் விடியற் காலமாக அப்படின்னு வரும்போது அது வந்து நம்ம ஒரு 1000 வருஷத்துக்கு எடுக்க முடியாது. அது வந்து 1 day. அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் டேன்றது வந்து 1000 வருஷம், செகண்ட் டேன்றது ஆண்டவருக்கு ஒரு 1000 வருஷம் அப்படின் போது 7000 வருஷத்துல கிரியேஷன் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப அந்த இதோட அந்த அக்கரன்ஸ்ல அதே தாட் ப்ராசஸ்ல தான் செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர்ல அப்படியே வருது. அப்ப இதை வந்து நாம வந்து திடீர்னு வந்து ஆதாம் அந்த நாள்ல சாகவே சாவான்னும் போது இது வந்து 1000 வருஷம் நாள், அதனால 900 சில்லற வருஷத்துல இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது எல்லாமே வந்து 24 hour டைம் பீரியட் பத்தி தான் ஆண்டவர் அந்த டைம்ல பேசிக்கிட்டே வராரு. அப்படின்னா நம்மளுடைய கிரியேஷனே வந்து நம்ம 7000 இயர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா அது கிடையாது. ஏன்னா சாயங்காலமும் விடிய காலமாக முதலாம் நாள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தெளிவா இருக்கு அந்த இது, டே அண்ட் நைட்ன்ற இதுல. சோ அதே கான்செப்ட்ல ஒரு நாள் அப்படின்னும் போது the day you eat the fruit, நீ என்னைக்கு அந்த கனியை புசித்தியோ அன்னைக்கு சாகவே சாவாய்னா, that speaks regarding mortality and immortality. இம்மார்டாலிட்டில இருந்து என்னைக்கு அவன் மாற்றலா மாறுறான், அழியும் தன்மைக்கு மாறுறான்றதான் அந்த டேல நடந்தது. அந்த ப்ராசஸ் இட் டுக் 930 years, 930 வருஷம் வந்து அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு வருது. everyone. The day he ate of the fruit, he'll be entering into mortality. Entering into mortality, yes. His body was changed to mortality. அத வந்து வார்னிங்கா சொல்றாரு, நீ என்னைக்கு இதை சாப்பிடுவியோ that day you will become mortal. So you don't eat that fruit because you are created in my image, in my likeness, which is immortality. அழியாத தன்மையில என்ன போலவே நான் உன்னை சிருஷ்டிச்சு வச்சிருக்கேன், நீ அந்த கனியை புசிக்காத. அதை சாப்பிடுற நாள்ல you will become mortal. நீ அழிவு தன்மைக்கு மாறிடுவ, என்னுடைய லைக்னஸை இழந்துருவ. ஸோ லைக்னஸ் இழக்கும்போது நாட் ஓன்லி அந்த அழியும் தன்மைக்கு மாறுறது மட்டும் இல்ல, அவனுடைய ராஜ்யத்தை இழந்துட்டான், அந்த ஒளியின் வஸ்திரம் இழந்துட்டான். ஸோ எவ்ரிதிங், அந்த மகிமை, தேவனுடைய மகிமையற்றவர்களானோம். ஸோ எவ்ரிதிங் ஹேப்பன் த டே. அதனுடைய ப்ராசஸ் இட் கண்டினியூ அன்டில் த டெத். அதனாலதான் நம்ம தேர்ட் சாப்டர்ல படிக்கும்போது அன்டில் தட் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அப்படின்றாரு, கனியை புசித்த பிறகு. தட் மீன்ஸ் அவருடைய தாட் ப்ராசஸ்லயே வந்து அந்த டேல புசிப்பது, அந்த டேல யூ வில் பிகம் மார்டல் when God created us immortal. But and the overall thinking இங்க பீட்டர்ல எங்கயோ இருக்குல்ல, பட் a day in the side. ஆமா, அது ரெண்டு இடத்துல வசனம் வருது. டே டு தி அதனுடைய கான்டெக்ஸ்ட், அந்த கான்டெக்ஸ்ட் வேற. அந்த கான்டெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, இது பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆட்கள் வந்து சொல்றாங்க, வேர் இஸ் தட் ஆண்டவர் வருவார்னு சொன்னாரு, எங்க அப்படி மார்க் பண்றாங்க. அப்ப அந்த மார்க்கிங்க்கு வந்து பீட்டர் இஸ் ஆன்சரிங். So that is totally a different. அத வந்து திருச்சபை என்ன பண்ணுதுன்னா மிஸ்கோட் பண்றாங்க. சர்ச்சில் வந்து அதை வந்து மிஸ்கோட் பண்றாங்க. இத வந்து என்ன பிரதர் சொன்னாரு, இந்த ஒரு நாளுங்கிறது ஒரு வருஷம்,
இல்ல அதனால அதான் இந்த யாருமே இந்த கான்டெக்ட்ல பார்த்தோம்னா திஸ் இஸ் மோர் க்ளோஸ்லி டுவர்ட்ஸ் த கிரியேஷன் ஸ்டோரி. ஓகே, ஆமா. அப்ப இந்த கான்டெக்ட்ல வந்து ஒன் டேன்னு 7 days கிரியேஷன் சொல்லிட்டு வரும்போது எவ்ரி டே மீன்ஸ் லிட்டரல் டே அண்ட் நைட். ஓகே, 24 hours. 24 hours விடிய காலம் சாயங்காலமாக ஒரு நாள் எம்பசைஸ் பண்ணி சொல்லிட்டே வராரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல வந்து அந்த நாள்னும் போது இட் இஸ் அ டே, அந்த டே யூ வில் பிகம் அப்படின்றது தான். ஸோ அந்த 1000 daysன்றது வந்து இட் இஸ் என்டையர்லி இன் அ டிஃப்ரெண்ட் கான்டெக்ட். அந்த ஒரு கான்செப்ட் அது இங்க வரவும் அவசியம் இல்லை, தேவையும் இல்லை அது. ஏன்னா இந்த டேன்னு சொல்றது வந்து கான்டெக்ட் பார்த்தோம்னா இட் இஸ் மோர் டுவர்ட்ஸ் கிளிங் டு த கிரியேஷன் ஸ்டோரி. கிரியேஷன் சிருஷ்டி கதையோட சேர்ந்து அந்த ஒரு நரேஷனோட சேர்ந்து ஒட்டி வரக்கூடிய காரியங்கள் இது. அப்ப அதுல வந்து இரவும் பகலுமாக முதலாம் நாள் 2ஆம் நாள்னு அந்த கிரியேஷனை சொல்லிட்டு வரும்போது அதே மாதிரி அந்த நாள் போது இட்ஸ் 24 hour விண்டோ சொல்றாரு. ஓகே பிரதர், வேற ஏதாவது கேள்வி இருந்தா கூட குரூப்ல போடுங்க. யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? யாராவது ஒருத்தர் ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் இட். டைம் ஆயிடுச்சு. சிஸ்டர் ஹேமா, நீங்க ப்ரேயர் பண்றீங்களா? Okay, brother. Thank you, dear Heavenly Father. We thank you, Lord, for this time and day that you have given us for us to. ஹலோ Hello. கேக்குதா ப்ரேயர் brother? பண்ணுங்க. இப்ப கேக்குது சிஸ்டர், இப்ப கேக்குது. Thank you, Heavenly Father, for this time that you have given us, Lord, as your body we come, Lord God. We thank you, Lord, for the word of God that you've been teaching us through Brother Sam and Brother Louis. And it's been such a blessing to all of us, Lord. Thank you for opening our eyes to the truth of the word of God and help us to understand these concepts, these doctrines well, and apply it into our lives, and have this always carrying it in our mind and our thoughts, even though when we hear something else. Help us to remember the truth of the word of God at such times, to defend the word, Lord God, against all the wrong teachings that's been thrown at us, Lord, from the world's perspective. And I pray that you would help each one of us to seek the truth even more and more. And thank you for Brother Sam and Louis. I pray that you would use them in this regard of bringing more of the truth of your word into all of our lives, Lord. We pray for each and every family members, Lord God, of this call. We thank you, Lord. I pray for your grace to abound on our fellowship and on each and every one of our family members. We thank you for keeping us safe, and we praise you and we give you all the glory, Father. In Jesus' name we pray. Amen. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல. ஆமென். Praise the Lord. Thank you. Praise the Lord.